and a gracious welcome to everyone. Life is full of challenges, but these challenges are only given to you because God knows that your faith is strong enough to get through them. Obstacles do not have to stop you. If you run into a wall, do not turn around and give up. Figure out how to climb it, go through it, or work around it. Many programs are organized in the library, like the Children's Section program, Ponmalai Poludhu on Saturdays. But for the competitive examination aspirants, the Sunday orientation program is the most happening thing in Anna Centenary Library. And we have gathered here as a part of the 8th session. Today, we have with us Mr.V.Nandhakumar IRS. We welcome you, sir. I call upon the librarian and information officer, Mr. Santana Krishnan, to honor our chief guest with a memento. Let us have a glance through the profile of our chief guest. A graduate from Dr. Ambedkar Arts and Science College, Vyasarpadi. He did his post-graduation in Presidency College, Chennai. In 2004, Mr. Nandhakumar cleared the civil service examination and was the All India topper in the UPSC geography paper. He organizes life skill development sessions and motivational workshops for school students. He conducts classes on holistic education for parents and teachers and career orientation classes for 10th and 12th standard students. He helps students seeking guidance on civil service examination and higher education. Presently, Mr. V. Nandhakumar is the Joint Commissioner of Income Tax. We welcome you once again, sir. Now, I request our chief guest to speak to our aspirants. Good morning, friends. Say bright good morning. Good morning. Good morning. All our youngsters again. வயசான ஆளுங்க யாராவது இருந்தாங்கன்னா கை தூக்கிட்டு இல்லை சார் முடியாது சார் சொல்லுங்க எல்லாரும் all our youngsters, so be energetic. காலையில் தானே அல்ல good morning once again. Good morning, sir. That's the attitude. See, I think he deserves to be in the army because the attitude and everything, it says that more. Fine. இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா I think அந்த இதில் போட்டிருந்தது சர்ச் அப்படின்னு. சர்ச்ன்னு ஒன்று we all know that predominantly Google search அப்படின்னு, ஏன்னா அதுதான் பாப்புலர் சர்ச் ஆக்சுவலாக. எனிதிங் when you want to search, இன்ஸ்டண்ட்டாக போகிறதே நீங்கள் போக ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. ஏன்னா நிறைய அதர் சர்ச் இன்ஜின்ஸ் ஆர் அவைலபிள். பட் கூகுளில் போய் அன்றைக்கி ஏதாவது பாப்புலராக ஏதாவது ஒரு டாபிக்னு வச்சுக்கோங்களேன், பாப்புலராக வர டாப்பிக்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டை அடிக்கும்பொழுதே இட் கிவ்ஸ் யூ த லீட். இப்போ ஜே அப்படின்னோடனே அவ்வளோதான், அதுவே வந்து இட் கிவ்ஸ் சம் லீட் அப்படின்னு. ஸோ அது மாதிரி சர்ச்சில் இட் இஸ் ஃபெசிலிட்டேட்டிங் யூ. ஒன்ஸ் யூ கோ இன் டு தி ஆன்லைன், தெர் ஆர் மெனி பீப்புள். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி யூ, நீங்கள் மட்டும் ஏன் அந்த ஸ்ட்ரிங் வருதுன்னு பார்த்தா நீங்கள் மட்டும் சர்ச் பண்ணல, நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ஏதோ அந்த விஷயத்தை சர்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் சர்ச் பண்ணுற விஷயத்தோட ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டை டைப் பண்ணும்போது நீங்கள் சப்போஸ் உங்கள் நேம் போய் சர்ச் பண்ணி பாருங்களேன். யூ கோ அண்ட் சர்ச் யுவர் நேம், எனி நேம். நீங்கள் உங்கள் நேமை டைப் பண்ணுறப்ப உங்கள் நேமில் யாராவது ஒருத்தர் பாப்புலரான ஒரு ஆள் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், ப்ராபப்ளி என்ன பண்ணும், அந்த சர்ச் இன்ஜின் அந்த நேமை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஓ அப்படின்னு. நேற்று கூட என்னோடய பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஒரு கிரிக்கெட் பர்சனாலிட்டி, அதில் அவரோட அந்த என் பையனோட கோச்சோட பையன் வந்து இப்போ ஐபிஎல்லில் இருக்கான். அவரோட சன் வந்து ஐபிஎல்லில் இருக்கான். ஹீ இஸ் அ மேன் ஆஃப் த மேட்ச். அவன் என்கிட்ட கேட்டான் அவரோட பேர் என்ன அப்படின்னு. நான் சொன்னேன், நீ போய் சர்ச் பண்ணுறா அப்படின்னு. பசங்களுக்கு சர்ச் பண்ணுறா அப்படின்னு உடனே அவன் என்ன பண்ணுறான், ஹீ இஸ் கோயிங் அண்ட் சர்ச்சிங். அவன் நேம் கேட்டான் கோச் கிட்ட, என்ன நேம் அங்கிள் அப்படின்னா. அவர் வாஷிங்டன் அப்படின்னாரு. வாஷிங்டன் அப்படின்னோடனே வாஷிங்டன் சுந்தரம், வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னு பேர் வந்தப்போ அவன் வாஷிங் வா அப்படின்னு வாஷ் அப்படின்னு போட்டாலே அதுவே சஜஸ்ட் பண்ணுது. வாஷிங்டன் அப்படின்னு நிறைய சஜஸ்ட் பண்ணுது இல்லை. அதில் சஜஸ்ட் பண்ணோன்னே அவன் வாஷிங்டன் வந்தோடனே இப்போ ஸ்பெல்லிங்லாம் கூட யூ டோன்ட் வாண்ட் டு ரிமெம்பர். ஒன்ஸ் யூ டைப் அது இனிஷியலாக
அதுவே சஜஸ்ட் பண்ணுது உங்களுக்கு என்ன அப்படின்னு. வாஷிங்டன் போட்டோன்னே ஃபஸ்ட்டு சஜஷன் இட் இஸ் ஷோயிங் தி சிட்டி ஆஃப் US. அது வந்த உடனே அவன் வந்து உடனே இல்லை வாஷிங்டன் திஸ் இஸ் சிட்டி அப்படின்னு. ஸோ ஹி இஸ் கோயிங் அண்ட் ஸ்க்ராலிங் டவுன். பார்த்தா அதில் வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னு ஒரு நேம் வந்த உடனே அப்பா அந்த அந்த அங்கிளோட அந்த பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி he went and started searching and profile of the வாஷிங்டன் சுந்தர். அந்த மாதிரி இப்போ லைஃப்பில் நீங்கள் வாட் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார். அடுத்த டாபிக் என்னது, அதில் நான் சர்ச்னு வச்சிட்டேன். நெக்ஸ்ட் டாபிக் யூ வில் ஸ்கோர். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் சர்ச். Then when you have to score or when you will score, that's the second topic. You will score அப்படின்னா you think that it is not a mathematical score. It is scoring for your life. It's not that you score for your exam. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரிஃபார்ம்ஸில் நீங்கள் 1 2 3 ரேங்கை விட்டுருவோம் சரிங்களா. மார்க்கெல்லாம் வேண்டாம். மார்க்கை பேஸ் பண்ணி 1 2 3 ரேங்க்கு அப்படின்னு ஆளுங்களெல்லாம் மார்க்கை வச்சு சர்ச் பண்ண வேண்டாம். Because we don't want to search the mark. We want to search the personalities. And behind the personality, நீங்க அவங்களோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா we always think you go and see the profile score. The profile score and the score of the score obtained by them during their graduation, during their school or during their educational profile. அவங்களோட ஸ்கோர் பார்த்தா மேபி நம்ம சக்சீட் ஆன அச்சீவ் ஆன எல்லா பர்சனாலிட்டியோடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் அவங்களோட ஸ்கோரில் அவங்களே ஆவரேஜாக இருந்திருக்காங்க. ஸோ த ஸ்கோர் இஸ் நாட் அ மேத்தமேட்டிக்கல் ஸ்கோர். அவுட் ஆஃப் 500 யூ ஸ்கோர் சார் 500 அவுட் ஆஃப். நம்ம எல்லாரும் நம்ம பசங்க எல்லாம் உங்கள் அப்பா அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் மார்க் சொல்கிறதுலே அவங்க சொல்கிறதுல என் பையன் எவ்வளோ தெரியுமா 500க்கு 449, இந்த 459, 499 அப்படின்னு 400 கிராஸ் பண்ணாதான் அவங்க சொல்கிறதுக்கே அதெல்லாம் என்ன சார் மார்க் எடுத்தான். என்னோட ஆஃபீஸில் ஒரு அம்மா வந்தாங்க. நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம் சார் 1200க்கு அவனை வந்து பார்த்தீங்கன்னா 1200க்கு நான் 180 190 எடுப்பான் அப்படின்னு எதிர்பார்த்தேன் சார். வெறும் அப்படின்றாங்க. வெறும் அப்படின்னு ஆரம்பித்து வெறும் 1086 எவ்வளோதான் சார். என்னது 1086? எனக்கு 1086 அப்படின்னு 1086 அப்படின்னு ஐ வாஸ் ரியலி அஸ்டானிஷ்டு. 1086 உடனே நான் என்னோட ஸ்கோரை பேக்ரவுண்டில் என்னோட பேக் ட்ராப்பில் நம்ம ஸ்கோர் ஓடுதில்ல. இப்போ நம்ம ஸ்கோர் 1086 பேக் ட்ராப்பில் இப்போ ஏன் ஸ்கோர் ஓடுது ஆக்சுவலாக. ஸோ பேக் ட்ராப்பில் ஏன் ஸ்கோர் நல்ல வேலை அவங்களுக்கு அப்புறம் சொல்லிட்டேன். மேபி இந்த பொசிஷனில் இருந்து ஸ்கோர் சொல்கிறதுனால சார் அப்படின்னு அவங்க. ஸோ பேக் ட்ராப்பில் ஏன் ஸ்கோர் இப்போ டிவியில் ஓடுற மாதிரி இப்போ பேக் ட்ராப்பில் ஏன் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா நானே அப்படியே திரும்பி முன்னாடி 1086 ஒரு பையன் உட்காந்துருக்கான். இப்போ பேக்ரவுண்டில் நானே திரும்பி ஸ்கோர் பின்னாடி நம்ம சினிமாலெலாம் காமிப்பாங்களே ஏதாவது ஒரு ஸ்கோர் வந்துச்சுன்னா பின்னாடி மனசில் தான் ஓடல. அந்த மாதிரி பார்த்தா 536 அப்பா தம்பி கங்க்ராச்சுலேஷன் என்னோட டபுள் டைம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. இப்போ இருந்தாலும் அவங்க பேரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தி ஃபீல் சார் 1086 மார்க் வாங்கி என்ன சார் பண்ணுவான் அப்படின்னு அடுத்த கேள்வி. நான் said 1086 வந்து இட் இஸ் ஓன்லி அ ஸ்கோர் ஆன் பேப்பர். இட் இஸ் நாட் த ஸ்கோர் ஃபார் ஹிஸ் பர்சனாலிட்டி. அது அவனுடைய பர்சனாலிட்டிக்கு இந்த ஸ்கோர் இல்லை. நீங்கள் ஏன் உடனே அவனை பேப்பரில் வாங்கின மார்க்கையும் இல்லை அவனோட பர்சனாலிட்டியை நீங்கள் ஏன் கம்பேர் பண்ணி மேபி த ரீசன்ஸ் அந்த டைமில் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம், இல்லை நினச்ச கேள்வி எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம். ஸோ இட் இஸ் அ மொமெண்ட் தட் ஹியர் வுட் ஹவ் நாட் ஸ்கோர்ட். ஸோ அதனால் செகண்ட் டாப்பிக்கில் யூ வில் ஸ்கோர். இது நாட் ரிலேட்டட் டு யூ வில் ஸ்கோர் இன் த சென்ஸ் வாட் யூ வாண்ட். நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் பிகாஸ் படித்து முடித்த உடனே நாம் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் ஐ செட் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் இஸ் லைக் உங்கள் வீட்லேயே நீங்கள் பிளேஸ் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். உங்கள் வீட்டை விட்டுட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா யூ ஆர் சீயிங் எவ்ரி ஒன். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறோன்னு வச்சுக்கோங்க. when you go to the departmental store you can see that ரொம்ப elite departmental store. don't take an ordinary departmental store. நல்ல ஒரு elite departmental store. அங்கே போயிட்டு ஒரு பிராண்டட் ஸ்டோரில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா there will be only very few people.
அவங்க அந்த ட்ராலி வச்சு தள்ளிட்டு ரொம்ப ரொம்ப எலைட் கஸ்டமராக இருந்து நீங்கள் தள்ளிட்டு போகிற அந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் see only few customers அவங்களுக்கு தேவையானதை அப்படியே எடுத்து போட்டு ஸ்டோரில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் போயிட்டு காம்படிஷன் நீங்கள் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் காம்படிஷன்லாம் நீங்கள் ஸ்கூலில் ஸ்கோர் வாங்குறது, நீங்கள் +2ல் ஸ்கோர் வாங்குறது, காலேஜில் ஸ்கோர் வாங்குறதுலாம் எப்படின்னு பார்த்தா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ளே நீங்கள் ட்ராலியை தள்ளிட்டு போயிட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் பொறுக்கி போட்டு அப்படியே மூவ் பண்ணி பில்லிங் செக்ஷனில் வந்து ஸ்வைப் கார்டை தேய்ச்சி வெளியில் போகிற மாதிரி. ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தீபாவளி டைமில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே என்ட்ரானா ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இப்போ இருக்கிற காம்படிஷன்னு தீபாவளி டைமில் when you are entering into ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு உங்களை யாராவது உங்கள் ஒரு சின்ன குட்டி பையனை தூக்கிட்டு போயிட்டீங்க கூப்பிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், தொலைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். It is very difficult to find out where you are and where is the person, the kid which you have taken. So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, it is the competition is now like that. In the competition you are in the Ranganathan street, you are not in the departmental store, that there are only very few. You can see everyone with a trolley and choosing அங்கே இருக்கிறதெல்லாம் தூக்கி அலைக்கா போட்டு அப்படியே ட்ராலி தள்ளிட்டு போயிட்டு பில்லிங் பண்ணுற இந்த எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படி இல்லை. ஆனால் இருந்தாலும் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அந்த பையனை ஐடென்டிஃபை பண்ணுறது அவ்வளோ கூட்டம் இருந்தாலும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் யூபிஎஸ்சியோ டிஎன்பிஎஸ்சியோ, அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் யூபிஎஸ்சியோ டிஎன்பிஎஸ்சியோ அந்த கூட்டத்தில் உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஸோ இட் இஸ் அகெயின் தே ஆல்சோ சர்ச். ரிமெம்பர் தட் யூஆர் ஆல்சோ நாட் இன் சர்ச்சிங், யூஆர் ஆல்சோ நாட் இன் சர்ச். நீங்கள் மட்டும் தேடலை, உங்களை யாரோ தேடிக்கிட்டு இருக்காங்க, உங்கள் ஆளுமை யாரோ தேடுறாங்க, உங்கள் மார்க்கை தேடல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் நாட் தே சர்ச்சிங் யுவர் ஸ்கோர். சர்ச்சிங் யுவர் ஸ்கோர் அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஆளை பார்க்க வேண்டாம். இப்போல்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ டோன்ட் ரிக்வயர் தெம் ஃபிசிக்கலாக. இஃப் யூ கோ டு அ ஃபிசிஷியன் யூ டோன்ட் ரிக்வயர் தெம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வை டு யூ டோன்ட் ரிக்வயர் தெம்னா முதல்ல உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்றத ஒரு டயக்னோஸ்டிக் ரிப்போர்ட் ஒன்று எழுதி கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப், நீங்கள் நேராக போயிட்டு யூஆர் கோயிங் அண்ட் டேக்கிங் அ டயக்னோசிஸ். உங்கள் மாஸ்டர் ஹெல்த் செக்அப்பில் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இஃப் யூ கிவ் இட் டு த டாக்டர், ஹி டோன்ட் see you physically. அதில் பார்த்துட்டு பிளட் சுகர் ஜாஸ்தியாக இருக்கா, தம்பி இவருக்கு டயபெட்டிக்கு, பிளட் சுகர் கம்மியாக இருக்கா, இவருக்கு டயபெட்டிக்கு, ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமாக இருக்கா, அதான் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கா, இவருக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு உங்களை பார்க்காம டயக்னோஸ்டிக் ரிப்போர்ட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ட்ரைங் டு ஐடென்டிஃபை, ஓ இவருக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த எக்ஸாமு வெறும் உங்களோட டயக்னோஸ்டிக் ரிப்போர்ட்டை, தட் மீன்ஸ் யூ நாட் யுவர் மார்க் ஷீட், தட் தே ஆர் ட்ரைங் டு அசஸ். இப்போ இருக்கிற இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் தே ஆர் ட்ரைங் டு physically examine here, not the physical examination. They are trying to physically examine not your physical outlook. They are trying to examine your personality outlook. அந்த personality outlook யாருக்கு இருக்கோ அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, they are searching not by the physics, not by the outlook. அப்படின்னா என்னை செலக்ட் பண்ணுறதுக்கு குவாலிட்டியே இல்லை. பை அவுட்லுக் அப்படின்னா ஐ எம் ரூல்ட் அவுட், ஃபஸ்ட்டே ரூல்ட் அவுட். சரி, நல்லா ஆள் பார்க்குறதுக்கு ஃபேராக இருக்கிறாரு, பார்த்தோன்னா அரவிந்த் சாமி மாதிரி இருந்தால் தான் ஐஏஎஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்னா, நான் அரவிந்த் சாமி மாதிரி இருக்கணும்னா நான் என்ன பண்ணுறது? நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், எங்கள் அப்பா அம்மா கிட்டே, அம்மா நீ வந்து முதல்ல ஜெனட்டிக் மேக்கப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஐ ஹேவ் டு கோ அண்ட் சி, ஜெனட்டிக்காகவே மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. வெள்ளையா அடுத்து யோசிப்பேன், எனக்கு யூபிஎஸ்சிலையோ இல்லை டிஎன்பிஎஸ்சிலையோ குவாலிஃபிகேஷன் வெள்ளையாக இருக்கிறவங்கள முதல் குவாலிஃபிகேஷனு ஃபேராக இருக்கிறவங்கள எடுக்கணும், இவ்வளோ ஹைட்டாக இருக்கிறவங்கள எடுக்கணும், இந்த ஃபேமிலியில் இருக்கணும் அப்படின்னு எடுத்தாங்கன்னா நம்ம குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணுவோம்னா முதல்ல ஜெனட்டிக்காகவே போய் என்ன பண்ணுவோம், நான் எழுதிடுவேன், முதல்ல டாக்டர்கிட்ட சொல்லிவிடுவேன், என் பையன் வெள்ளையாக இருக்கிற மாதிரியான கருப்பாக இருக்கிற ஜீனை உருவிடுங்க, சரியா, ஆனால் குள்ளமாக இருக்கிற ஜீனை உருவுங்க அப்படின்னு ஜீனை உருவி கடைசியில் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு டிசைர்டு பேபியை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஆனால் உலகம் அப்படி இல்லை. உங்களை ரியலிஸ்டிக்காக அக்செப்ட் பண்ணி, உங்களோட பர்சனாலிட்டி அக்செப்ட் பண்ணி, நீங்கள் யார் அப்படின்றத உங்களை சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் தே ஆர் சர்ச்சிங் யுவர் பர்சனாலிட்டிஸ். ஐ செட் நாட் யுவர் டயக்னோஸ்டிக் ரிப்போர்ட். உங்களோட டயக்னோஸ்டிக் ரிப்போர்ட்டை மட்டும் இல்லை, அதையும் பேஸ் பண்ணி பக்கத்தில் உங்களோட பர்சனாலிட்டியை சர்ச் பண்ணி, இவர் தான் எனக்கு வேணும்,
அப்படின்னு இவரை தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு not only it's your search, it's other search again, the employer search. உங்களை வேலைக்கு எடுக்கிற ஆளுங்க அவங்க உங்களை சர்ச் பண்ணுறப்ப அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத இந்த ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷனான்னு பார்த்தா இதில் யாருக்கு மேட்ச் ஆகுது? நான் எதிர்பார்க்குற வேலை I'm searching a job where I can able to lead, I can able to take decision, I can able to communicate, I can able to command, I can able to get things done. எனக்கு வேலை நடக்கணும், நான் வந்து ஒரு என்னோட லீடர்ஷிப் கெப்பாசிட்டியை நான் எக்ஸிபிட் பண்ணணும். இல்லை உள்ளேனா ஐயா வந்துட்டங்கய்யா அடிக்கிறேங்கய்யா செய்கிறீங்கய்யா அப்படின்னு சொல்கிற வேலை இல்லை. அப்படின்னு சொல்கிற வேலைக்கு எதுக்கு பர்சனாலிட்டி வேணும்? அங்கே தான் மார்க்கு. புரியுதா? எங்கே மார்க்குன்னு பார்த்தா தம்பி சூப்பராக டைப் அடிப்பார். எப்போ டைப்பிங் லெவலில் ஹையர் கிரேட் பர்சன்டேஜ் அதுக்கு நல்லா படிச்சிருக்காருங்க, பரவாயில்ல சூப்பர் படிப்பு. பிகாம் படிச்சிருக்காரு, பிஏ படிச்சிருக்காரு, பிஎஸ்சி படிச்சிருக்காரு, பிஇ படிச்சிருக்காரு. ஏன்னா now people even at the level of BE they are also entering into clerical service. அதனால் தம்பி பிஇ படிச்சு என்ன சூப்பராக கம்ப்யூட்டரில் டைப் அடிக்கிறாரு. இந்த மாதிரி தான் ஒரு ஆள் வேணும் டைப் அடிக்கிறதுக்கு. சொல்கிற வேலையை டைப் அடிக்கிறது டான் அடிக்கிறாரு பாருங்க. அப்படியே இவர் மாதிரி கீ பண்ணுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு. அதுக்கு எதுக்கு பிஇ? டைப் அடிக்க தெரிஞ்சாலே போதும். ஸோ தட்ஸ் அகேன் ஆல் த கிளரிக்கல் ஜாப். இந்த உலகத்தில் எல்லா கிளரிக்கல் ஜாப்க்கும் பர்சனாலிட்டி தேவையா? சொல்லுங்க பர்சனாலிட்டி. Do you require a personality for a clerical job? Personality assessment வேணுமா? Do you require a personality assessment for a clerical job? They test you only your skill. நல்லா டைப் அடிக்க தெரியும், நல்லா பெருக்க தெரியும். ஏன்னா எங்கள் இதில் இப்போ கவர்மெண்ட்லலாம் வந்து there is a posting called there is again you have a clerical exam called the staff selection commission you have called a CGL. You even have a posting called again இதில் TA tax assistant ஆரம்பிச்சு even there is a posting called MTS multitasking staff அப்படின்னு. multitasking staff அப்படின்னா எல்லா வேலையும் பார்க்குறது. அது இட்ஸ் மோர் ஆர் லெஸ். தட் இஸ் வை அந்த கிளரிக்கல் ஜாப்க்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இப்போ வேலைக்கு ஆப்ஷன் இல்லை. we don't have an option for the 10th qualification. Now the average qualification applied for that job எவ்வளோன்னு பார்த்தா very not astonishing, it's very shocking that முக்காவாசி 99% not the 10th graduates are applying. யாருன்னு பார்த்தா பிஇ படித்த பசங்களும் கிராஜுவேஷன் படித்த பசங்களும் பிஇஓ பிஎஸ்சிஓ பிஏஓ அந்த பசங்க படிச்சுட்டு they are trying to அந்த பிஇயை 10th குவாலிஃபிகேஷனோட கம்பேர் பண்ணி அந்த லெவலுக்கு இறங்கிடுறாங்க கீழே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில். தட் இஸ் வை these personalities are not the personalities again, this education qualification has come down because அவங்க சர்ச் பண்ணது அந்த எம்ப்ளாயர் சர்ச் பண்ணது உங்களை பர்சனாலிட்டி இல்லை, இந்த வேலை செய்யறதுக்கு இந்த பையனுக்கோ இந்த பொண்ணுக்கோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஆமாம் 10th குவாலிஃபிகேஷனுக்கு என்ன இருக்கோ அது உங்ககிட்ட பிஇ படித்தா இருக்காதானே செய்யும், இல்லாமல் எங்கே போகும்? 10th குவாலிஃபிகேஷனுக்கு தேவையான என்ன ஸ்கில் பேசிக் ஸ்கில் வேணுமோ அந்த ஸ்கில்ல உங்களுக்கு இருந்ததுன்னா பிஇ படித்தவனுக்கு இல்லாமல் போகுமா என்ன? இருக்குமா இருக்காதா? இருக்கதான் செய்யும். ஆனால் அது கூட நிறைய பேருக்கு இல்லை, டெஸ்ட் வச்சது இல்லை. அந்த கிளரிக்கல் எக்ஸாம்ஸ்லையும் மெனி பீப்புள் ஐ நோ தட் ஐம் டெல்லிங் யூ. இப்போ ரீசெண்டாக என்னோட டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணுச்சு. ஷீ இஸ் ஈவன் பிலோ ஆவரேஜ் ஆர் அன் ஆவரேஜ் இன் ஹர் மென்டல் கெப்பாசிட்டியில். ஷீ இஸ் நாட், ஐ டோன்ட் வாண்ட் ரிவீல் ஹர் நேம். அந்த பொண்ணுக்கு தண்ணி இருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா she is actually below in an average mental capacity. அந்த பொண்ணை பார்த்தாலே தெரியும். by her physical appearance you will know what is she, என்ன அந்த பொண்ணு அப்படின்னு. நீங்கள் நார்மலாக ஒரு ஆளை பார்க்கறதுக்கும் அந்த பொண்ணை பார்க்கறதுக்கும். நான் அந்த பொண்ணு ஜாயின் பண்ணப்போ கேட்டேன். அந்த பொண்ணு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிடுச்சு, பிகாம் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. சொன்ன ஒரே வார்த்தை எனக்கு, ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். ஃபார் ஹர், நாட் ஃபார் எவ்ரி ஒன், ஐம் டெல்லிங் யூ, ஃபார் ஹர். ஷீ இஸ் ஆக்சுவலி நாட் அ மென்டல் ஸ்கேலில், ஷீ இஸ் நாட் தட் மச் ஆக்சுவலி. பட் இருந்தாலும் அதை வச்சு ஷீ ஹஸ் கம்ப்ளீட்டட் அ பிகாம். அந்த பொண்ணுக்கு ஆக்சுவலாக மென்டல் கெப்பாசிட்டியில் ஷீ இஸ் நாட் ஆஃப் தட் ஸ்கேல். இருந்தாலும் அந்த பொண்ணோட அந்த மென்டல் கெப்பாசிட்டியில் பிலோ ஆவரேஜாக இருக்கிற அந்த பொண்ணு ஹர் மென்டல் கெப்பாசிட்டியில்
she has completed her BCom in a regular time. attempt எல்லாம் வச்சு இல்லை. ரெண்டாவது ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருந்த விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கு, நான் இந்த எக்ஸாம் எழுதுறேன், அது 10th குவாலிஃபிகேஷன் தான். அந்த 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 பொண்ணுக்கு தெரியுது 10th குவாலிஃபிகேஷன் தான். முதல்ல இதை எழுதி நான் இதை கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் காலேஜை முடிக்கிறதுக்கு முன்னாடியே, காலேஜை முடித்த அந்த 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 டைம்லேயே அந்த பொண்ணு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து அந்த பொண்ணு she has got the appointment. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் I appreciate that what is our aspiration is right. அதே இடத்துல I can see a B graduate sitting. இப்போ அந்த பொண்ணு அந்த அந்த B கிராஜுவேட்டுக்கு அந்த பையன் இந்த பொண்ணோட ஈக்குவேட் பண்ணிட்டானா, இல்லை இந்த பொண்ணு அந்த அந்த பையனோட ஈக்குவேட் ஆச்சா அப்படின்றத ஐ எம் நாட் ஏபிள் டு. ஏன் அப்படின்னு பார்த்தா, அந்த பொண்ணுக்கு சர்ச் பண்ண அந்த ஆப்ஷன், அந்த பொண்ணு என்ன சர்ச் பண்ணுச்சோ she got it. இந்த பையன் அவன் என்ன சர்ச் பண்ணானோ அவனுக்கு அது கிடைச்சது. ரெண்டு பேருமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் மென்டல் கெப்பாசிட்டியில் நாட் தட் ஈக்குவலண்ட், பட் அவங்க சர்ச்க்கு தே காட் தி ஜாப் ஆஸ் சச். ஆனால் இப்போ இருக்கிற எங்கள் ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே வாட் இஸ் யுவர் சர்ச்? நேற்று போய் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஆஃப்டர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மளிகை வாங்குறதுக்காக ஐ வெண்ட் அலாங் வித் அப்படின்னு சொல்கிறப்ப வித் மை சன் அண்ட் வித் மை ஒய்ஃப் போகிறப்ப ஒரு பொண்ணு வந்து அந்த இப்போ அந்த அதுக்கான தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுக்கிறப்ப அது ஷீ இஸ் ட்ரைங் டு பிக்கப். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, நோ இது வேணாமா, நோ அது வேணாமா அப்படின்னு அந்த பொண்ணு எடுக்க ஆரம்பிக்கிறப்பவே இது வேணாம் அது வேணாம், இது சரியில்லை அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, கடைசியில் அவங்க அப்பா என்ன பண்ணலாம், இதை எடுத்துக்கன்னு சொல்லி அவர் சாய்ஸ்க்கு எடுத்து போட்டார். அது புரியுதுங்களா? அந்த பொண்ணோட சாய்ஸ்க்கே இல்லை அது ஆக்சுவலாக. ஸோ நிறைய பேருக்கு என்னென்னா, இங்கே இருக்க முக்கால்வாசி பேருக்கு நம்ம அப்பா அம்மா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யார் என்ன ரெஃபர் பண்ணுறாங்களோ அந்த ரெஃபரன்ஸ் தான் சர்ச்சாக மாறிடுது. ஓகே, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அப்பா சொன்னார், அம்மா சொன்னாங்க அப்படின்னு வாழ்க்கையில் நம்மளோட சர்ச் எல்லாமே எது இருக்கான்னு பார்த்தா, யாரோ சொல்லி அந்த விஷயத்தை நாம் சர்ச் பண்ணுற காரணம்னால தான் நம்மளோட சர்ச்க்கு மீனிங் இருக்கிறதில்ல, அதுக்கு பவர் இருக்கிறதில்ல, அதுக்கு ஸ்கேலப் இருக்கிறதில்ல, அதுக்கு நாம் ப்ரிப்பேர் ஆகிறதில்ல. என்ன எதுக்காக நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ தட் இஸ் வை ஐ செட் சர்ச் அப்படின்ற அந்த டாப்பிக்கில், என்னோட டாப்பிக்கில் சர்ச் யூ வில் ஸ்கோர் அப்படின்னு சொன்ன டாப்பிக்கில் இப்போ இந்த சர்ச் டாப்பிக்கில் லெட் மீ கம். சின்ன வயசில் இப்போ வில்வராஜ் என்னோட ஸ்கூலில் ஃப்ரெண்டு இங்கே உட்காந்துருக்காரு. வில்வராஜ் கொஞ்சம் ஏஞ்சி நானும் வில்வராஜும் ஒன்றா 6ஆவதுல ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே கிளாஸு. வில்வராஜ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வரைவான், சரியா? ஹீ இஸ் அன் எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக. எனக்கு வில்வராஜை இன்னும் 6ஆவதுக்கு அப்புறமா ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் கூட வில்வராஜ் ஏன் பழக்கம்னா, நானும் வில்வராஜும் எக்மோரில் ஒரு ட்ராயிங் காம்படிஷன் நடந்தது. அப்போ போய் அந்த ட்ராயிங் காம்படிஷனில் ஒன்றா வரைஞ்சோம். அஃப்கோர்ஸ் வில்வராஜ் வந்து அதில் நல்ல ப்ரைஸ் வாங்கினப்பெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த 6ஆவது டைமில் அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெயினில் கூட்டிகிட்டு போயிட்டு எக்மோரில் கூட்டிகிட்டு வந்து எங்களெல்லாம் காம்படிஷனில் அந்த ஃபஸ்ட்டு டைமாக ஸ்கூலில் ஒரு ட்ராயிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி எனக்கு ஒரு ப்ரைஸ் கிடைக்கலனாலும் எனக்கு வில்வராஜ் ப்ரைஸ் வாங்கினது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அதில் எங்கள் வீட்டாண்ட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது அங்கே ஃபேக்ட்ரி ஏரியா. அது ஆக்சுவலாக ஃபேக்ட்ரி ஏரியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய அயன்லாம் இருக்கும், சின்ன சின்ன அயன் பீசஸ்லாம் ரோட்டில் ஃபேக்ட்ரியில் இந்த இதை ஸ்கிராப்பில் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அயன் ஸ்கிராப்பில் எடுத்துகிட்டு போகிறதுனால ரோட்டில் நிறைய செதஞ்சிருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அயன் ஸ்கிராப்பில் இருக்கிற ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு மேக்னெட்டை கட்டிடுவாங்க. ஒரு மேக்னெட் துண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய மேக்னெட்டை கட்டி அதை ரோட்டில் இழுத்துட்டு போவாங்க. ஆக்சுவலாக ஒரு கயிறு கட்டி இல்லைன்னா ஒரு குச்சி ஒன்று கட்டி குச்சியோட முனையில் மேக்னெட்டை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அதை அப்படியே இழுத்துட்டு போவாங்க. எதுக்கு இழுத்துட்டு போவாங்க சொல்லுங்க? டு அட்ராக்ட் தி அல்ல அது பசங்க. நான் நீங்கள் பேரண்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கரெக்ட். இங்கே இருக்கிற நான் பசங்களை கேட்குறேன், எதுக்காக அதை இழுத்துட்டு போகிறாரு? மேக்னெட்டில் என்ன ஒட்டும்? சில்வர் ஒட்டுமா? கோல்டு ஒட்டுமா? all iron metals எல்லாம் iron related, iron nickel or iron related metal எல்லாம் ஒட்டிக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவார், அவர்
அந்த 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 இவர் இருக்கார்ல, அந்த இரும்பு பற்ற அவர் அந்த இதில் போயிட்டு போடுறவர் இரும்பெல்லாம் இருக்கிறதெல்லாம் இரும்பெல்லாம் பொறுக்கி அவர் ஈவினிங்கில் என்ன பண்ணுவார், அந்த இரும்பெல்லாம் கலெக்ட் பண்ணி காயலாங்கடையில் போட்டார்னா அவருக்கு கையில் என்ன காசு வருதோ அதை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அவர் போயிடுவார். இப்போ நிறைய பேர் சின்ன வயசுலேருந்தே நாம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ்னா இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூல் டைம்லேயே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா கையில் ஒரு குச்சை கொடுத்து அதில் மேக்னெட்டை ஒட்டி இருக்கிற ஜென்ரல் நாலேஜ் புக்கெல்லாம் வாங்கி இப்படி தான் குச்சை பிடிங்கிட்டு நாம் இப்படியே இழுத்துட்டு நம்ம பார்க்குறதில்ல அது ஒட்டுதா ஒட்டலையான்னு கடைசியில். ஏன்னா அது எப்படி இருந்தாலும் அதை இழுத்துட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இழுத்துட்டு போகிறப்பவே அதுவே அப்படியே ஓட்டிக்கிட்டே போவோம். சரியா, ஓட்டிக்கிட்டு போனோன்னா கடைசியில் என்ன பண்ணுவோம், அதை எல்லாத்தையும் வலிச்சு ஒரு டப்பாவில் போட்டோன்னா நம்மளுக்கு காசு கிடைக்குது. சரியா, அந்த காசுக்கு தான் வேலை இந்த கிளரிக்கல் வேலை. நான் சொன்ன மாதிரி கடைசியில் அப்படி தான் ஆயிடுது லைஃப். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட சர்ச் எல்லாமே. ஆல் அவர் சர்ச் இட்ஸ் அ பிளைண்ட் சர்ச். லைக் அந்த குச்சோட முனையில் மேக்னெட்டை கட்டி தரன்னு இழுத்துட்டு போன மாதிரி நாம் சின்ன வயசுலேருந்து நம்ம அப்பா அம்மாலாம் நம்மளோட ஜென்ரல் நாலேஜு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குன்னு பழக்கி வச்சது எப்படின்னு பார்த்தா இப்படி தான் இருக்குது. அதனால் ஜிகே டுடே ஏதாவது நிறைய மேகசின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணோ பையனோ கண்ட்ரியோட கேபிட்டல் எல்லாத்தையும் சொல்லிட்டோன்னா பா ஐயோ எல்லா கண்ட்ரி கேபிட்டலும் சொல்கிறான். நம்ம எந்த காலத்தில் எத்தனை கண்ட்ரி, இந்தியாவில் நிறைய ஸ்டேட்டோட கேபிட்டல் நேமே நமக்கு தெரியல. இப்போ ஜார்க்கண்ட்னு கேட்டால் நம்மளே திருத்திரு மொழிப்போம், சத்தீஸ்கர்னு கேட்டால் நம்ம திருத்திரு மொழிப்போம். அதுவும் நார்த் ஈஸ்டில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டோட கேபிட்டல் நேம் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், மணிப்பூர்னு கேட்டால் திடீர்னு மணிப்பூரா அப்படின்னு நம்மளுக்கு வி யூஸ் டு ஹாவ் அ பிளிங்க் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி நாம் ஸ்கூல் கரன்சி, பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், ரிவர் இதெல்லாம் நம்மளை மனப்பாடம் பண்ணி வச்சு நான் சொன்ன மாதிரி நம்ம குச்சி நம்ம பர்சனாலிட்டியில் ஏற்கனவே மேக்னெட் டைப் பண்ணி விட்டாங்களா சின்ன வயசுலேருந்து கட்டி விட்டோம்னா நம்ம காலில் எல்லாம் கட்டி விட்டோம். நாமளும் என்ன பண்ணுறோம், அதை வேற இழுத்துக்கிட்டு என்னெல்லாம் ஆட் ஆகுதோ அப்படி இழுத்துக்கிட்டு கடைசியில் மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணி நாம் வாங்குகிற வேலை பெரும்பாலும் நம்மளோட ஆஸ்பிரேஷன் எல்லாம் இந்த மாதிரி ஒரு கிளரிக்கல் ஜாபுக்கும் ஒரு யூஷுவல் ஜாபுக்கும் எடுத்துகிட்டு போடுறோம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தி சர்ச், if you have the attitude, it's only the attitude, it's not that. நான் சொன்னேன் இல்லையா, it's only the attitude. attitude என்ன இருந்ததுன்னா நீங்கள் எந்த வேலையை சர்ச் பண்ணலாம், என்ன மாதிரியான வேலையை சர்ச் பண்ணலாம். அதுதான் this attitude. இந்த ஆட்டிடியூடுக்கு வேலை தேட ஆரம்பிக்கிற யாருக்கு அந்த முனைப்பு இருக்கோ, யாருக்கு அந்த ஆஸ்பிரேஷன் இருக்கோ, let me search a job for my personality, not for my education qualification. I don't want BA நந்தகுமார் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சாங்கல்ல டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், என் காலேஜ் போய் பாருங்க, go and see my college. நான் சொன்னேன் முதல் நாள் காலேஜில் காலடி எடுத்து வைக்கிறப்ப யூஸ்வலாக நம்ம சொல்லுவோம்ல நம்மளோட சென்டிமெண்ட் எல்லாமே வலது கால எடுத்து வச்சு அப்படின்னு. எங்கள் காலேஜில் கேட் இல்லாதனால ஒன்றும் இல்லாதனால வலது காலம் இடது காலம் எது எடுத்து வச்சாலும் ஒன்று தான் ஆக்சுவலாக காலேஜில். ஸோ when I actually வியாசர்பாடியில் ஸ்லம்ல இருக்கிற ஒரு காலேஜ், when I entered வலது கால நான் செந்தில்னு he is no more. ஆமாம் ஆக்சுவலாக ரெண்டு பேரும் வலது காலை எடுத்து காலேஜில் சென்டிமெண்ட்டாக வைக்கலாம் அப்படின்னு நேரத்தில் மூணாவது கால் ஒன்று வச்சது. நானும் ரொம்ப ஆச்சரியமா யாரா அது ரொம்ப பெருசாக இருக்க கால் அப்படின்னு பார்த்தா, ஆனால் மனுஷ கால் மாதிரி இல்லையா அப்படின்னு பார்த்தா எரும மாடு, மூணாவது கால் எரும மாடாக இருந்தது. சரிதான், அப்போ தான் I felt I'm a human being that is also entering along with me. நான் மனுஷன் இந்த எஜுகேஷன் விநாயம் நான் செந்தில் எரும மாடு மூணு பேரும் தான் காலேஜில் என்டர் ஆகிறோம். எரும மாடு தான் மேயுது. ஐ நோ தட் எரும மாடு இஸ் ஆல்சோ கிராசிங். நானும் அங்கே படிப்பு மேயறதுக்கு தான் போகிறேன். I'm also going to grasp the education. அது அங்கே எரும மாடு வந்து புல்லு மேய போது, நான் அறிவை மேய போகிறேன், அவ்வளோதான். இட்ஸ் அகேன். ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் இட். ஸோ மனுஷனுக்கும் எரும மாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு I felt that moment. So that means this education should make me to aspire for a big values, for a big score, for a big task again. அதை தான் யோசிக்க ஆரம்பிச்சு நான் கூகுளில் அடித்த உடனே லீடு வந்த மாதிரி எனக்கெல்லாம் பர்சனலி லீடு யாரும் இல்லை. ஏன்னா நீங்கள் கூகுள் டைப் பண்ண உடனே ஏதாவது ஒரு இஷ்யூவுக்கு எப்படி கூகுளில் டைப் பண்ண நேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் டைப் பண்ண உடனே எப்படி லீட் வருதோ இப்போல்லாம் அந்த மாதிரி பர்சனாலிட்டி லீடோ இல்லை கெரியர் லீடோ இல்லைன்னா என்னவாகணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பிரேஷன் லீடு ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக அந்த டைமில். ஏன்னா நான் ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட்டு, உங்களை மாதிரி நல்ல ஸ்கூலில் ரெகுலராக படித்த
வில்வராஜுக்கு தெரியும். We were all both the classmates. அவனுக்கு தெரியும் காரணம் அவனுக்கு தெரியவே தெரியாது நான் ஏன் நின்ன அப்படின்னு. Why I was actually I was stopped out of school அப்படின்னு. ஒரு நாள் ஸ்கூலுக்கு வரல அவ்வளவுதான். One fine day Nandhakumar is not in the classroom for the next standard. 7th standard க்கு. Next standard க்கு அவன் இல்ல actually. They may not know. Students க்கு தெரியாது. Why I am not out of actually. Why I am out of the system அப்படின்னு. But again, the search, the score which I was aspiring for, அந்த ஆஸ்பிரேஷன்ல இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஒரு டிகிரி முடிச்ச உடனே what best I can aspire for, what best I can search for, வாழ்க்கையில என்ன விஷயத்துக்கு என்னால சர்ச் பண்ண முடியும் அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சது தான். சர்ச்ல I had the biggest search, the highest search. It's not the ordinary search which I had. And highest search again. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இன்னைக்கு there are many boards available. Railway recruitment board நிறைய இருக்கு. Railway recruitment boardல clerical jobக்கு இருக்கு, technical jobக்கு இருக்கு. If you want to get into technical again, you have technical enter ஆகிறதுக்கு. Clerical enter ஆகிறதுக்கும் exams they are conducting. They have their own recruitment board. அவங்களுக்கு தனியா இருக்கு. And again, clerical examinationல you have an aspiration. If you want to be a clerk again, you have even at the state level, TNPSC, Group 4 மட்டும்தான். And next to that, I don't find any other aspiration in the TNPSC. Staff Selection Commission, I was telling again, MTS or a TA at the combined graduate level. So all these were all the search actually even I also had. எனக்கும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன நான் சொன்ன ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல I am also now 10/11. But I don't want to handpick a clerical, to be handpicked as a clerical. நான் வந்து ஒரு clerk handpicked வரல. I want to aspire for the person or any employer who is searching my personality. ஏன்னா என்னோட ஸ்கோருக்கு சர்ச் பண்ணாங்கன்னா என்னோட ஸ்கூல் ஸ்கோரா இருக்கட்டும் இல்ல காலேஜ் ஸ்கோரா இருக்கட்டும் அதுக்கு வேலை கிடைச்சதுன்னா சத்தியமா எனக்கு வேலை கிடைக்காதுன்னு தெரியும். அப்படி ஒரு ஓரியன்டேஷன் எனக்கு இல்லைன்னு தெரியும். So that's why I felt that to aspire and search. On the search now I'm going to get matched with the search of the other side also. Normally இந்த பொண்ணு தேடுறப்ப பையனை தேடுறப்ப பொண்ணுக்கு கல்யாணம் பண்றப்ப பையனை கல்யாணம் பண்றப்ப ஏதாவது ஒரு இதுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பையனை சர்ச் பண்ணுவாங்க பொண்ணை சர்ச் பண்ணுவாங்க. இங்க அந்த மாதிரி யூபிஎஸ்சியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல யாரை சர்ச் பண்றாங்க நீங்க எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆப்ஷன்ல நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுல இந்த நம்ம கால்லையோ நம்ம பர்சனாலிட்டிலயோ இந்த இரும்பு கட்டி விட்டு நாலேஜ் கெயின் பண்ண வச்ச நம்மள இப்ப அதெல்லாம் தூக்கி உடைச்சு தூக்கி போட்டு இப்ப நம்மளோட சர்ச்சை மாத்திப்போம். Let us deviate from that, and I'll tell you, இது ஒன்றும் பெரிய பிரமாதம் கிடையாது. It's not a great thing as you think. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயம் இல்லை. இயற்கையில இது டெய்லி நடந்துட்டு இருக்கு. But we don't. That's what. நாம இயற்கையில இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்க வேண்டியது இருக்கு. மனுஷனுக்கு அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை. That's why I learn everything from the nature. இயற்கையா எல்லாத்த விஷயத்தையும் கற்றுக்க வேண்டியது இருக்கு. நான் வெறும் புக்கில் இருந்து மட்டும் இல்லை புக்கையும் மீறி நிறைய விஷயங்களை I have to understand it a very natural way. How to exceed, how to excel and how to be the best அப்படின்றதுல இதில் எனக்கு ரொம்ப 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 பிரமாதமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா the wonderful search of a honeybee. A search of a honeybee. ஒரு தேனி வந்து பார்த்தீங்கன்னா அதோட சர்ச் ஆட்டிடியூடு நம்மளுக்கு இருக்கான்னு பார்த்தா சத்தியமாக யாருக்கும் இல்லை. அது என்ன பண்ணும் அப்படின்னு. That's why I'm telling you the search attitude of a honeybee, a search attitude of an ant, ஒரு எறும்பு ஒரு ஹனிபீக்கு அதுக்கு இருக்கிற அந்த சர்ச் ஆட்டிடியூட் நம்மளுக்கு இருக்கான்னு பார்த்தா மனுஷனா இருக்கிற நம்மளுக்கு அப்படி ஒரு சென்ஸ் இல்லவே இல்லை சுத்தமா. That's why I said the search, then when will you score? அப்படி ஒரு சர்ச் இருந்ததுன்னா உங்க பர்சனாலிட்டிக்கு எப்போ அந்த ஸ்கோர் வரும் அப்படின்றது அந்த எக்ஸாம்பிள். நான் தான் அதுக்கு எக்ஸாம்பிள், வேற யாரும் இல்லை. I don't want to tell anyone. I'm telling you myself. சர்ச் என்ன அப்படின்றது. ஹனிபி என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஹனிபி அதோட நெக்டர் அதோட அந்த 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 கூட்டில் தேனை எடுக்கிறதுக்கு it goes.
நாம் மனுஷனுக்கு இன்னைக்கு ஒரு டயஸில் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரையும் ஒரு நேச்சுரல் ஃப்ளவரையும் வச்சா நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். என்னோட ஆஃபீஸில் ஒருத்தர் வந்தார், சார் சூப்பராக இருக்கு சார் இந்த செடி. என்ன தெரியுமா அடுத்த கேள்வி, சார் இது எந்த கடையில் சார் வாங்கினீங்க அப்படின்னு அடுத்தது கேட்டு, இந்த பிளாஸ்டிக் செடி ரொம்ப அட்டகாசமாக இருக்குது சார் அப்படின்னாரு. சார் அது பிளாஸ்டிக் இல்லை, அது ரியலான செடி அப்படின்னு. நான் கூட பிளாஸ்டிக் நினைச்சேன் சார் அப்படின்னாரு. ரியல் செடியை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு அவருக்கு சென்ஸே இல்லை. ஆக்சுவலாக ரியல் சொன்னால் அவருக்கு அது ஆச்சரியம் இல்லை, பிளாஸ்டிக்னு சொன்னால் தான் ஆச்சரியமாக இருக்கு அவருக்கு. அப்படிதான் இன்னைக்கு மனுஷங்களை எல்லாருமே the artificial personalities எல்லாமே நாம we are all admiring. We don't admire the natural personalities who emerged actually out of the failures again. இதுல இந்த தேனி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சீசன்லயும் தேன் எடுக்குமானா கிடையவே கிடையாது. It doesn't go and search on all the seasons. It has a search, it has a meaning, it has a content, it has a drive, it has a direction, it has a throw. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அந்த தேனீக்கு. இப்படி ஒரு ஆட்டிடியூட் ஒரு பர்சனாலிட்டிக்கு இருக்கான்னு பார்த்தா இல்லவே இல்லை சுத்தமா. படிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு எத்தனை பேருக்கு உங்களுக்கு என்ன ஜாபுக்கு நீங்க சர்ச் பண்ணோம் அப்படின்னு கேட்குறப்ப எல்லாருக்குமே பிளாங்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிடைச்ச வேலைக்கு போயிடுவேன் சார், நல்ல வேலை, ஒரு நல்ல வேலைக்கு கிடைச்சா போயிடுவேன் சார் அப்படின்னு. எது நல்ல வேலை அப்படின்னு கேட்டால் எது கிடைக்குதோ அது நல்ல வேலை. அடுத்த கேள்வி, எது கிடைக்குதோ அது நல்ல வேலை. அப்போ கிடைக்கிறதுனா அதெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணா கிடைச்ச வேலையில் போய் நல்ல வேலைன்னு சொல்லி போய் சேர்ந்து உட்காந்துக்கிறது. We don't aspire further or the aspiration is not very high. இந்த சர்ச்சில் remember that தேனி என்ன பண்ணுது அப்படின்னு அதோட ஆட்டிடியூடை பார்த்து sometimes I've really wondered. அந்த ஒரு ஆட்டிடியூடு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இருந்ததுன்னா you will search for your life, you will search for your personality, you will search for your content. Success வந்தாலும் ஃபெயிலியர் வந்தாலும் you will be start searching and you will reach the best always in your life. நீங்கள் லைஃப்பில் அதை என்ன பண்ணோம், தேனி அது கூட்டில் இருந்து the worker bee again it goes. உங்களை மாதிரி தான் படித்து முடிச்சுட்டு 6 நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு அது ஏஞ்சோன்னா நேராக பூ எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு போகாது. இட் ஸ்மெல்ஸ், ஓ ரைட் ஃபைன், எங்கே இருந்து எங்கே பூ இருக்கும் அப்படின்னு. நாட் பை த விஷுவல் சைட் அப்படின்னா அது போயிட்டே இருக்கும். இட் ஆல்வேஸ் ஃபீல்ஸ், சென்சஸ், மூக்கில் நம்மளுக்கு அந்த மாதிரி தான். நம்மளுக்கு we require a sense to identify, a sense to orient, a sense to search towards. நோக்கி, எதை நோக்கி அப்படின்னு அது என்ன பண்ணுது, ஃபீல் பண்ணுது. ஓ இந்த திசையிலேருந்து ஆர் இந்த டைரக்ஷன்லேருந்து we have a fragrance, ஒரு நல்ல ஸ்மெல் வருது. ஏன்னா பூ அது எங்கே இருந்து எடுக்குது, அந்த நெக்டரை எதுலேருந்து எடுக்குது, எதுலேருந்து எடுக்குது, தேன் வந்து எதுலேருந்து எடுக்குது அந்த நெக்டரை, தேனி வந்து. உங்களை தான் கேட்குறேன் பசங்களா, எதுலேருந்து எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ளவர்ஸ் தான் எடுக்குது. அது ஒன்றும் பெரிய கொஸ்டின் இல்லை. நான் உங்களை இங்கே எல்லாருக்குமே தனித்தனியாக கேள்வி கேட்டுருக்கேன், குரூப்பாக கேட்கல கேள்வியை. ரிமெம்பர் தட், டோன்ட் லுக் அட் அதர்ஸ். கேள்விக்கு பதில் உங்களை கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுங்கள், சரிங்களா? மற்றவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா உட்காரத்துக்காக இல்லை. ஐம் ஆஸ்கிங் ஈச் அண்ட் எவ்ரி ஒன், ஆன்சர் டு யுவர் செல்ஃப், ஆன்சர் டு யுவர் செல்ஃப். இட்ஸ் நாட் ஆன்சரிங் டு அதர்ஸ், ஆன்சர் டு யுவர் செல்ஃப், ஆன்சர் டு யுவர் செல்ஃப். தேன் எடுக்கிறதுக்கு சும்மா அப்படியே அண்ணா சென்டினரி லைப்ரரியில் ஒரு தேனி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே எங்கே எடுக்கும் அதை? லைப்ரரிக்குள்ளே வந்துருமா? லைப்ரரிக்குள்ளே இங்கே வச்சுருக்காங்க. இந்த இப்போ இன்றைக்கி பொக்கே வச்சுருக்கோம், சரியா? பொக்கே இங்கே ஒரு ஃப்ளாரல் டெக்கரேஷனில் இங்கே பொக்கேவே வச்சுட்டாங்க. நேராக என்ட்ரு ஆயிருமா என்ன? இந்த ரூம்குள்ளே போனால் நிறைய ஏதோ இங்கேருந்து ஸ்மெல் வருது. நேராக அண்ணா சென்டினரி லைப்ரரியில் கான்ஃபரன்ஸ் ஹாலில் உள்ளே பூந்து அங்கே போய் ரைட் ஓகே பிரியாணி ஸ்மெல் வரும்ல அது மாதிரி, ரைட் ஓகே இங்கேருந்து நல்லா பூவோட ஸ்மெல் வருது, ரைட் இங்கே போய் எடுத்துப்போம் அப்படின்னு வந்துருமா என்ன? வந்துருமா? வருமா வராதா? எஸ் ஆர் நோ? வராது. ஏன்?
Yeah, I'll don't worry, don't worry. So when the honey searching for its content, the nectar content again, will it enter the decorated? We have a very good floral decorations. Will the honeybee, the regular honeybee, will it enter Anna Centenary Library Conference Hall to content its to gain its content, the nectar content inside this hall? Never, because the flower is not live. The flower is not live actually. Poo live illa. Cut ஆயிருச்சு. And remember that அந்த பூல இருந்து வரக்கூடிய அந்த மகரந்தத்துல இருந்து, the pollen grains ல இருந்து வரக்கூடிய அந்த மேல இருக்கிற அந்த pollen grains ஓட blast, it actually goes and spread across the air. அது காத்துல பரவி அந்த pollen grains அந்த honeybee smells actually. அது smell பண்ணி okay. இது வந்து இங்க இந்த இடத்துல நிறைய மாமரம் இருக்கு. அந்த மாமரத்துல பூத்த அந்த ஃப்ளவர்ஸ்ல இருந்து the mango trees are there. அங்க அந்த blossom ஆகிற அந்த பூல இருந்து வர ஸ்மெல் இது actually. It's a very nice fragrance. The honeybee drives itself. Native tree ல இருக்கிற அந்த plantல இருக்கிற அந்த flowerல இருந்து it sees actually. It sees again அந்த pollen grains ல இருந்து it will start feeling that okay இந்த directionல இருக்கு அப்படினா. இந்த directionல இருந்து இருக்கு the nectar content அப்படினு. Now it will start flying towards that direction. அந்த direction நோக்கி அது போக ஆரம்பிக்கும். போக ஆரம்பிச்ச உடனே நிறைய பேருக்கு அடிக்கடி சொல்றது உண்டு. இந்த எக்ஸாம்ஸ்ல preparation process இப்படி தான் இருக்கு. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ்க்கு புக்கை வாங்கிட்டோம்னா புக்கை வாங்கி எல்லாத்தையும் படிச்சோம்னா முடிஞ்சிச்சு அப்படினு. It's only buying books. Any competitive exam, they all feel that buying books, reading it and completing it, by hearting it, storing it, reproducing it, or remembering according to the choice given in the competitive exams. Is that? Apdin pata apdi kadayadu. It is not that. So that is why remember that in the theni pour up away, it knows. Remember that it knows எந்த பூல நெக்டர் இருக்கும்னு, தேன் இருக்கும் அப்படின்றது. சும்மா அது போய் பூவா போய் தேடாது. இதுல போய் அப்படிதான் நம்ம இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸோட ஆட்டிடியூடு. யூ கோ அண்ட் ஸ்மெல். இல்லையே, காகித பூ இருக்குல்ல நம்ம ஊர்ல இருக்குல்ல, காகித பூ இருக்குல்ல, அதுல இருக்கா ஏதாவது இருக்கா? why do we have காகித பூல எப்ப தேனி பார்த்திருக்கீங்களா நீங்க? Have you seen that? It knows which flower has the nectar content in it. அதுக்கு தெரியும் எந்த பூல நெக்டர் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு. அந்த பூவை தேடி மட்டும்தான் போகும். அது கலெக்டிவா இருக்காது. ஆக்சுவலா இட் இஸ் நாட் a single flower. ஒரு பூல எடுக்கிற வேலை இல்ல, அது கலெக்டிவா இருக்கிற இடத்துல இருந்து. ஹியூமன் பீயிங் அப்படி ஒரு ஆட்டிடியூட் இருக்கான்னு பார்த்தா we smell everything and we want everything and we want to aspire for everything and we don't have the sense of smelling, rather feel that where the opportunities are available. எங்க இருக்கு அப்படின்னு காகித பூல போய் எல்லாத்தையும் உட்காந்துட்டு போந்து பார்த்துட்டு சார் ட்ரை பண்ணேன் சார் கிடைக்கவே இல்லை சார், சாரி சார். Irrelevant aspiration, irrelevant ambition, and searching for your score. The way the place you can't able to scale up or rather to cut across. அப்படி இல்லாத அப்படி ஒரு ஆட்டிடியூட். நான் சொன்ன மாதிரி ஒரு ஹனிபி தேடுற அதோட கண்டென்ட் காகித பூவா இருந்ததுன்னா அது ஹனிபியா இருந்தாலும் சரி மனுஷனா இருந்தாலும் சரி, இட்ஸ் a failure. It's not an attempt. The attempt itself a failure. Not the honeybee is again going towards the flower which doesn't have the nectar. அது தேனிய இல்லாத பூவுக்கு தேடுறதில்லை. தேனி இல்லாத பூவுக்கு தேடுறதில்லை. அது தேடுறது எந்த பூல தேன் இருக்கும் அப்படின்றது. அந்த பூல ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொரு ஆட்டிடியூட் அது. I said now identifying where am I, எங்க நான் தேடணும் அப்படின்றத, என்ன மாதிரி ஜாபை தேடணும் அப்படின்றத.
When how should I again aspire and reach that abdina? Reaching, searching, smelling and searching and reaching. Searching and reaching. Search and reach again. It's not that you without search you reach. Without search you reach. Because you don't have the attitude of searching. நான் சொன்னேன்ல நம்ம அப்பா அம்மா அப்படியே கம்ஃபர்ட்ல வளர்த்து வச்சிருக்காங்க சின்ன வயசுல இருந்து நீங்க எதுவும் தேட வேண்டாம் அவங்களே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துடுறாங்க they give you everything you have not developed your attitude to search actually your parents has given the cushion comfort வீட்டை விட்டு நாட்டை விட்டு organization விட்டு what you want you will have the attitude to search then only you will reach search and reach நான் அந்த தேன் சொன்ன மாதிரி it has searching and again it's reaching the destination once reaching the destination அது ரீச் பண்ண உடனே டெஸ்டினேஷன் ரீச் பண்ண உடனே நான் சொல்றது மனுஷனுக்கு சர்ச்சே இல்லை அப்பதானே ரீச் நம்ம போய் எங்கேயாவது ஒரு லேண்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல அதான் we think that's a greatest reach அப்படின்னு unless you have a search the reach will be very low பெரிய விஷயத்துக்கு சர்ச் பண்ணுங்க you will reach the highest point if you don't have the attitude of a good search again the wonderful search you will not reach that point அப்படி ஒரு attitudeல remember that it's very very important அந்த தேனி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏற்கனவே இந்த ஃப்ளார்ல அது தேன் எடுத்துருச்சா எடுக்கலையான்றது அதுக்கு கட்டாயமா தெரியும் it knows very well that whether we have taken the nectar out of it or not அதுல இருந்து நம்ம எடுத்துட்டோமா அப்படினு எடுத்துட்டோமா இல்லையா அப்படின்றத we people does not know knowledge gatheringல இப்படிதான் நாம பண்றதெல்லாம் ஒரு புக்கை படிச்சு இங்க ஒருத்துல எழுதி வச்சிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு ரைட் அண்ணா சென்டினரி லைப்ரரிக்கு வந்த உடனே when you see the book excited இவ்வளவு புக்கா அப்படி இப்படின்னு இருக்கிறது எல்லாத்தையும் கடகடன்னு சர்ச் பண்ணி when you start gathering it you feel the search is again search again you reach Anna Centenary Library reaching the book புக்குக்கு வந்தாச்சு புக்குக்கு வந்துட்டு அது எல்லாத்தையும் கடகடன்னு எடுத்தாச்சு திரும்ப இருந்தாலும் நம்மளோட சர்ச் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு ஏற்கனவே எடுத்த பூவிலேயே திரும்ப நெக்டார் எடுக்க வேண்டியது இருக்காது it's one time content again when ஒரு தேனி ஒரு பூவுல இருந்து தேன் எடுத்துருச்சுன்னா அதுக்கு தெரியும் இன்னொரு தடவை அதுல இருந்து தேன் எடுக்க முடியாது அப்படின்னு எடுக்கிறப்பவே என்ன ஆட்டிடியூட் தெரியுமா எடுக்கிறப்பவே அதை எடுத்து கரெக்டா ப்ராசஸ் பண்ணி தான் அதை எடுத்து போய் பேக் பண்ணுது கரெக்டா அதோட ஹைவ்ல அந்த தேன் கூட்டுல ஆனா நாம இன்னைக்கு என்ன பிகாஸ் தி இன்ஃபர்மேஷன் சர்ச் எல்லாரும் இப்போ வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்கில் திறந்த உடனே அவ்வளோதான் இப்போ கூட ரீசெண்டாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதோ ஒரு மெசேஜ் வந்துச்சு திறந்த உடனே இந்த ஒரு ஆள் போய் நின்ன உடனே ஒரே ஒரு 1000-2000 அம்பு வந்து அடிக்கும் டம் 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 அந்த மாதிரி இப்போ ஃபேஸ்புக்கை இன்டர்நெட்டை இதை நீங்கள் வாட்ஸ்அப் திறந்த உடனே தி குரூப் மெசேஜ் அண்ட் த மெசேஜ் அகேன் தட் இட் இஸ் ஆல் தி unnecessary information which is all dumped on you the information overload தேவையில்லாது பிடிச்சது பிடிக்காது எல்லாமே உங்களுக்கு வந்து டம்ப் ஆயிடுது இல்லை this attitude because you don't have the attitude of segmenting and segregating information வருதில்லை that is why you don't have the attitude actually what you want உங்களுக்கு என்ன தேவை நான் அஸ்பயர் பண்றதுக்கு நான் ஸ்கோர் பண்றதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு or your exam whatever that you are aspiring for அந்த எக்ஸாம்ஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்ற அந்த சர்ச் that search is actually not actually in any personality ஒரு பூல இருந்து அந்த when honey actually takes the nectar out of it knows that because அது மேல pollen grains இருக்காது it has taken all the pollen grains அது போய் உட்கார்ந்த உடனே cross pollination that's why you would have read it in the school days itself again that when the honeybee takes again the pollen grains அதோட இதுல ஒட்டிக்குதுல போய் இன்னொரு பூல உட்கார்ந்த உடனே it is actually a cross pollination நீங்க ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்பீங்க எல்லாரும் படிச்சிருப்போம் இப்போ நீங்க எல்லாம் பார்க்கறத பார்த்தா படிச்சோமா ஐயோ எப்ப என்னைக்கு ஸ்கூல் டேஸ்ல பயாலஜில படிச்சிருப்போம் இதெல்லாம் பயாலஜி ஜுவாலஜினா
10th அப்புறமா சயின்ஸ் இல்லை எனக்கு, அதனால் தெரியாது. ஐ நெவர் நியூ. பட் என்னன்னா இந்த பூவில் போய் உட்காந்த உடனே அந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாத்தையும் அதை கலெக்ட் பண்ண உடனே இட்ஸ் அன் இண்டிகேட்டர் தேர் இஸ் நத்திங் இன் திஸ் ஃப்ளார். ஸோ நான் இதில் இப்போ திரும்ப தேடக்கூடாது. ஐ ஹவ் கலெக்டட். அந்த மாதிரி when you prepare for an examination or for any service again, once you take the knowledge out of the text or whatever the information out of it again, you have to process it and again. The very secret of a good honey is again that the information, also even the good information which is collected by you, நீங்க கெயின் பண்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் அது எந்த எக்ஸாம்க்கா இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியா இருந்தாலும் சரி, குரூப் 1 இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நீங்க கெயின் பண்ற அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி ஹனி கெட்டு போகாதோ, honey will never contaminate, or rather it will get again கெட்டு போகாம இருக்கிறதுக்கு even 1000 years இருந்தா கூட அது கெட்டு போகாது. ஏன் தெரியுமா? It has processed and stored it in a way that it doesn't have any content, any moisture content in it. அதுல ஒரு moisture content இருக்காது அதை கண்டாமினேட் பண்றதுக்கு. லைஃப்ல பார்க்குற எல்லா விஷயத்தையும், கேட்குற எல்லா விஷயத்தையும், ஃபீல் பண்ற எல்லா விஷயத்தையும் we don't process it to take into our personality and make use of it. And I should know that it can have utility at any time. நாளைக்கு யூஸ் பண்ணா கூட, 1000 வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணா கூட it will have its utility. எப்படி ஒரு ஹனிக்கு அந்த ஹனியை ஸ்டோர் பண்ண அந்த ஹனி பீக்கு அந்த ஆட்டிடியூட் இருந்ததோ, இட்ஸ் நாட் தி honey that has the attitude. It is the honey bee which decided. அது தேன்ல இல்ல, அது அந்த குவாலிட்டி. Don't think that the honey has the quality. Honey has a quality that it can be stored even 1000 years. கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அந்த ஹனியோட குவாலிட்டி எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹனி பீ டிசைட் பண்ணுச்சு அதை எப்படி ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணும் அப்படின்றத. இன்னைக்கு படிக்கிற நம்ம எல்லாருமே அந்த ஆட்டிடியூட் இருக்கான்னு பார்த்தா அப்படி ஒரு ஆட்டிடியூடே இல்லை. All the fast food attitude. Take it, dump it. Take it, dump it. Take it, dump it. That is why we are not able to compete in the information. எல்லாம் temporary information, all temp file தான், all temp file. Temporary information நான் சொன்னேன்ல ஏற்கனவே நம்ம கட்டி விட்டுருக்காங்கல்ல சின்ன வயசுல இருந்து, இந்த மேக்னெட்டை அதில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி ரிப்பீட்டட் மெமரியில் வச்சு we are again taking it and we do not know how to use it also. Not only processing it again, information processing it. In the competitive exams, remember that being a school dropout and is dyslexic. Now school dropout is dyslexic ஆறாவதுக்கு அப்புறமா. ஆனா இந்த எக்ஸாம்க்கு தேவையான அத்தனை இன்ஃபர்மேஷனையும் when I started collecting it, search and reach and collecting it, எடுக்கும்போதே ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்காது. கரெக்டா? எங்க எப்படி எந்த டைம்ல இது யூட்டிலைஸ் பண்றதுக்கு லாங் டர்ம்ல யூட்டிலைஸ் ஆகும் அப்படின்றது. I would have not read it or read it without purpose again. When I read it again, எப்பயாவது படிக்கும்போது I should see when I take an information or a knowledge derive out of it again, அது எடுக்கும்போது அது தெரியும் எனக்கு என் பர்சனாலிட்டிக்குள்ள போச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் என்னைக்குமே கெட்டு போகாது அப்படின்னு, என்னைக்குமே கெட்டு போகாதுன்னு. அது எனக்குள்ள இருக்கிறப்ப என் பர்சனாலிட்டியில எங்க கேட்டாலும், அது எந்த கவர்மெண்ட் ஜாப் கேட்டாலும், பிரைவேட்ல கேட்டாலும், பப்ளிக்ல கேட்டாலும், குரூப் 1ல கேட்டாலும், யூபிஎஸ்சில கேட்டாலும், எங்க கேட்டாலும் I will utilize it the way they want it. The way they want it again. நான் தேனை வந்து சுடு தண்ணியில் கலந்துக்கலாம், பாலில் கலந்துக்கலாம், எங்கே வேணா கலந்துக்கலாம். I can mix it with any, ஜூஸில் கலந்துக்கலாம், I can mix it with anything. It is not a fixed again. Even I can take it a raw. I can take it a raw ways again. That is the attitude. That's the attitude required. It's not that again verum collecting. Many people fail in this examination. In the UPSC, TNPSC, the competitive exams,
they fail in the examination, they only collect it, store it again, store it again, and create a junkyard. It's an information junkyard in society. You have an unlimited information access, unlimited information storage, unlimited information domain. But the problem of each and every one, you're not able to retrieve it when you want it to use and to exhibit your personality. உங்க ஆளுமையை வெளியில காமிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு if you have the attitude அப்படினா you will process it in a way that where you have to utilize it அப்படினா அப்படி ஒரு attitude இருந்ததுனா I'm telling you it is the search which will have the meaning, the search for the information, search for the knowledge. And this knowledge and information search, when you process it and keep it in your personality, then it becomes a wisdom. அதுதான் அதுக்கு பேர் தான். அது வெறும் knowledge information கிடையாது. எப்போ நீங்கள் அது உங்களுக்கு யூஸ் ஆகுதோ, உங்களோட லைஃப் ஸ்கில்லுக்கு, உங்களோட லைஃப் ஓரியன்டேஷனுக்கு, உங்களோட லைஃப் சக்ஸஸ்க்கு அது எப்போ யூஸ் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும். இப்போ ரீசெண்டாக we were coaching for many competitive exams. But we felt how to process the information, how to derive the information, how to process the information, how to store it in your personality and make use of it. When the time comes to during the point of examination or even at the time of asking questions during the interview. இப்போ 145 பேர் இன்டர்வியூ பண்ணோம். இந்த வருஷம் IAS இன்டர்வியூ பண்ணவங்கள. Out of 148 from Tamil Nadu, I have interviewed everyone. 145 la, amazing, I'm telling you, யாருக்குமே personality exhibition illa. I said this examination, UPSC, civil service again, IAS, IPS எல்லாத்துக்குமே, IRS எல்லாத்துக்குமே, they are trying to exhibit the personality. நான் இப்போ இங்கே சொன்னல இங்கே எல்லாருக்குமே கேள்வி கேட்டா உங்களை கேள்வி கேட்டா மற்றவங்களை பார்க்குறீங்க, இல்லை மற்றவங்க பதில் சொன்னாங்கன்னா அதே தான் அப்படின்னு சொல்கிற அந்த ஆட்டிடியூடு. It is not the attitude that you look for someone to answer on behalf of you, or you give away the responsibility to others and you say that let me take the opportunity, others take the opportunity on behalf of me. It's not that. அப்படி ஒரு attitude இருக்கிற ஒரு ஆளை இந்த எக்ஸாமில் அவங்க தேடலை. மற்றவங்க சொல்லட்டும், மற்றவங்க செய்யட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. நீ மற்றவங்க கவனிக்கிறாங்களோ கவனிக்கலையோ, எப்போ நீயே செய்ய ஆரம்பிக்கிறியோ, when you start doing it again, it's again I said with a purpose. It's not that collecting. You have to process it and store it the way you want it. எந்த லெவலில் யூஸ் பண்ணணும்? ப்ரிலிம்ஸ்க்கு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் பண்ணுமா? எப்படி யூஸ் பண்ணணும்? அதை மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணுமா? எப்படி யூஸ் பண்ணணும்? இன்டர்வியூக்கு யூஸ் பண்ணுமா? எப்படி யூஸ் பண்ணணும்? எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறப்பவே அந்த ஆட்டிடியூட் இருக்கணும். கலெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறப்பவே தேன் ஒன்றும் அது ஒன்றும் கலெக்ட் பண்ணுறப்ப சரி அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை. கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறப்பவே அது ப்ராசஸிங் வேலையை ஆரம்பிச்சுடுது. கலெக்ட் பண்ணுறப்பவே ஆரம்பிச்சுடுது அது. When it start collecting the nectar, the information, whatever it is again, it is feeling that it requires to be used in the long term and getting it stored. அப்படி ஆரம்பிச்சுதான் it is able to identify. I said the search, reach and collect, process and use it. So in the search la நீங்க எதிர்பார்க்கிறது ஒரு கிளரிக்கல் ஜாப்னா இப்போ நான் பேசினதெல்லாம் ஒன்றும் பெருசாக தேவையில்லை. நான் சொன்னேன் என்னோட ஆஃபீஸில் that personality is the best personality which I have seen. அந்த பொண்ணோட பிலோ ஆவரேஜ் ஆட்டிடியூடுக்கு she has got through. இன்னொரு பையன் இருக்கான், பீகார்லேருந்து ஒரு பையன் வந்திருக்கான், அவனும் 10th குவாலிஃபிகேஷன். He is more than enough. But again, I am not looking the personalities that again to aspire for these clerical job. It is again aspiring for the UPSC civil service group and the TNPSC group and service இருக்கிற அந்த personality expectationக்கு என்ன வேணும் அப்படின்றத இப்போ எப்படி நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க அப்படின்ற அந்த பாயிண்டில் தான் the question is all about it. Just have a break. நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸை I'll make it happen. உங்களுக்கு நான் கண்டுபிடிச்சி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் எப்படி உங்கள் பர்சனாலிட்டி இருக்குது அப்படின்றத. I'll now discover your personality and say that
what is your attitude, and how you are going to make use of your personality to move towards that greater aspiration. பார்க்கலாமா? ரெடியா? நீங்கள் சொல்கிறத பார்த்தாலே ஓகே சார், நான் காலையில் டிஃபன் சாப்பிடாமல் வந்துருக்கு சார், அதனால் ஒரு கொஞ்சம் லோவாக இருக்குது சார், அதனால் முடியல சார், பார்க்கலாம் சார் அப்படின்னு. எஸ் ஆர் நோ? எல்லாரும் பிரைட்டாக சொல்லுங்கள், எஸ் ஆர் நோ. See, if you want it, only when you should show your enthusiasm that you want it. Yes or no? Yes, sir. Yes. We will have a short break. We will get back to you again. Ella ready? Marudiyum. Are you ready? Yes, sir. Yes. Ready? Ella kai thookunga oru thadava. Ready. Okay. So people now ready for the test. So close your eyes now. Be conscious. Close your eyes. Close your eyes. Feel free. Don't have a very strained, relaxed arunga. Close panikanga eyes. Eyes close pannita. Feel only the sound and the temperature of this room. The sound and temperature of the room. சரியா? இது மெடிடேஷன்லாம் இல்லை. உடனே டோன்ட் திங்க் இட் இஸ் அ மெடிடேஷன். சரியா? அதனால் இது ஏதோ மெடிடேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு. ஐ நோ தட் சம் ஆர் ஸ்மைலிங். பட் கண்ணை மூடும்போது நிறைய பேருக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி தான் கண்ணை மூடி வச்சுருக்கீங்க. ரிலாக்ஸ்டாக கண்ணை மூடிக்கங்க. லைட் உள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது. சரியா? லைட் உள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது. லைட் ஏன் உள்ளே என்ட்ரு ஆகக்கூடாதுன்னா உங்களுக்கு தெரியக்கூடாது நீங்கள் பண்ணுற அந்த விஷயம். You shouldn't feel that you are doing it deliberately. You are doing it deliberately. நீங்கள் டெலிபரேட்டாக பண்ணுறீங்க அப்படின்னு. அதனால் நேச்சுரலாக உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி வச்சுருக்கேன். அந்த ஆக்டிவிட்டிலாம் இப்போ நான் ஐம் ட்ரைங் டு. இப்போ இந்த ரூமோட டெம்பரேச்சரு அதை ஃபீல் பண்ணுங்கள். முதல்ல ரொம்ப சூடாக இருக்கா, ரொம்ப கோல்டாக இருக்கா, நார்மலாக இருக்கா, எப்படி இருக்குது இந்த ரூம் அப்படின்றத பார்த்துக்குங்க. ஸோ பார்த்துட்டு இப்போ வெளியில் போனால் எவ்வளோ வெயில் அடிக்கும். when you go outside you know that how tough it is. அந்த டெம்பரேச்சரும் இந்த டெம்பரேச்சரும் ஃபீல் பண்ணிக்கோங்க மைண்டில். ஸோ தட் மீன்ஸ் this is a normal temperature. This is normal temperature. இப்போ டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட சவுண்டை எல்லா இடத்துலையும் கேட்குது. இன்னைக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் all the problems of all the youngsters who are aspiring for civil service, they feel that the opportunities are spread across. அப்படின்னு நாம் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் இருக்கிறோம். ஆக்சுவலாக ஃபேண்டசி வேர்ல்டுனா உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இப்போ என்னோடய வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பீக்கர்லேருந்து சுற்றி எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக கேட்குது. எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக கேட்டுட்ருக்கு. ஸோ யூனிஃபார்மாக கேட்டுட்ருக்கிறதுனால நான் ஆக்சுவலாக சென்டராக இருக்கேன்னா, நடுவில் இருக்கேன்னா, ஓரமாக இருக்கேன்னா, எங்கே இருக்கிறேன் அப்படின்னே தெரியல உங்களுக்கு. பட் இருந்தாலும் இப்போ இந்த டெஸ்ட்டில் ரொம்ப சிம்பிள் டெஸ்ட்டு. நான் இப்போ ஒரு சில சவுண்டை ரேஸ் பண்ண சொல்லியிருக்கேன் ஒரு சில ஆளுங்களை வாலண்டியராக வச்சு. அவங்க யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியாது. ஆனால் அடையாளம் தெரியாத உங்களுக்கு அந்த சவுண்டு வர டைரக்ஷனை வச்சு உங்கள் தலையை மட்டும் நீங்கள் திருப்பணும். சரியா? ஒன்று ஃபஸ்ட்டு வந்து அந்த எந்த இடத்துல இருந்து சவுண்டு வருதோ அந்த இடத்த நோக்கி உங்கள் தலையை திருப்பணும். யூ ஹாவ் டு டர்ன் யுவர் ஹெட் டுவர்ட்ஸ் இட். சரியா? உங்கள் தலையை அந்த திசையை நோக்கி, அந்த டைரக்ஷன் நோக்கி யூ ஹாவ் டு டர்ன் யுவர் ஹெட் டுவர்ட்ஸ் தட். ஒன், தட்ஸ் த ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட். அண்ட் செகண்ட் அசைன்மெண்ட், யூ ஷுட் ஃபீல் தட் தி டிஸ்டன்ஸ் ஆல்சோ. ஏன்னா இது ஒரு க்ளோஸ்ட் ரூம். இது ஆக்சுவலாக க்ளோஸ்ட் ரூம்னால இது நீங்கள் இருக்கிற இடம் ஒன்று. தட் ஒன் வேர் யூ ஆர், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் சென்டராக உட்காந்துருக்கீங்களா, சைடில் உட்காந்துருக்கீங்களா, எங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்றது இம்மெட்டீரியல். ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அந்த சவுண்டு இருக்கிற அந்த டிஸ்டன்ஸு அதையும் ஃபீல் பண்ணணும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக, நடுவில் இருக்கா, ரொம்ப தூரமாக இருக்கா, பக்கமாக இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறது தான் லைஃப்பில் உங்களோட பர்சனாலிட்டிக்கு நீங்கள் எதிர்பார்க்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை இதே மாதிரி தான் ஃபீல் பண்ண போகிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றது, எங்கே இருக்க போகிறீங்க அப்படின்றத. சரியா? அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் தெரியும், ஓ நான் இந்த இடத்துல இருக்கேன், ரொம்ப பக்கமாக தான் இருக்குது, ஓ நான் இந்த இடத்துல இருக்கேன், ரொம்ப தூரமாக இருக்குது,
நான் இந்த இடத்துல இருக்கேன், இது ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த டைரக்ஷனை நோக்கி, எந்த டைரக்ஷனில் சவுண்டு வருதோ அந்த டைரக்ஷனை நோக்கி நான் போக ஆரம்பிக்கலாம் அப்படின்றது உங்கள் பர்சனாலிட்டிக்கு இந்த சென்சேஷன் மூலியமா, இந்த ஹியரிங் சென்சேஷன் மூலியமா, அதெல்லாம் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா 2 காது கொடுத்துருக்காரு. அது மாதிரி நம்மளுக்கும் மைண்டும் அப்படி தான் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. தட் யூ ஷுட் நோ இட்ஸ் நாட் ஒன்லி த இயர்ஸ். எல்லாத்துக்குமே 2 கொடுத்துருக்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டு ஃபீல் தி சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் அண்ட் த சென்ஸ் ஆஃப் தி ஓரியன்டேஷன் அண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இது உங்கள் பர்சனாலிட்டியும் அப்படி தான் இருக்கணுன்றது. நீங்கள் கேட்கறது பார்க்கறதுன்றது வெறும் வார்த்தையோ பார்வையோ இல்லை, பொருளோ இல்லை. நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்களோ, எப்படி அதை கேட்குறீங்களோ, அதே மாதிரி தான் உங்கள் பர்சனாலிட்டிக்கும் தெரியணும். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ தூரத்தில் இருக்குது, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ பக்கத்தில் இருக்குது, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றது. இப்போ உங்கள் ப்ரோக்ராமோட அந்த டெஸ்ட்டு ஆரம்பிக்குது, இந்த ப்ரோக்ராமோட டெஸ்ட் ஆரம்பிக்குது, சரியா? இப்போ நான் மைக்கில் பேச மாட்டேன். நீங்கள் வர சவுண்டை வச்சு அந்த சவுண்டோட டைரக்ஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது அந்த சைடில் திரும்ப உங்கள் தலையை அந்த பக்கம் திருப்பணும். 2வது பண்ண வேண்டியது நீங்கள் ஃபீல் பண்ணணும் அது எவ்வளோ தூரத்தில் அந்த சவுண்டு இருக்குது அப்படின்னு. அந்த சவுண்டு எந்த இடத்துலேருந்து வருது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றது. ரெடியா? எஸ். ரெடியா? எஸ். நீங்க ஆக்சுவலா மூவ் ஆகுறீங்களா இல்ல உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நேரா உங்களை நோக்கி மூவ் ஆகும் போதா அப்படிங்கிறது தான் இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இருக்கிற பெரிய சக்சஸ். சரியா? தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபிக்ஸ்ட் தான். இட் இஸ் நாட் ஆக்சுவலி மூவிங். சரியா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூவ் ஆகிறது இல்ல, நீங்க தான் மூவ் ஆகணும். சரியா? நீங்க தான் இப்ப நான் பேசுற டைரக்ஷன்லயே உங்களோட ஹெட்டோட டைரக்ஷன் உங்களுக்கு திரும்பிட்டே இருக்கணும். சரியா? இது ஃபிக்ஸ்டா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல நான் பேசுற டைரக்ஷன்லயே நீங்க மூவ் ஆகணும் அப்படின்றது. இப்ப உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களை நோக்கி வரப்போகுதா அப்படின்னு எல்லாரும் ஃபிக்ஸ்டா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு, இப்ப எப்படி எல்லாரும் ஃபிக்ஸ்டா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, எல்லாம் ஃபிக்ஸ்டா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்ன நோக்கி அது வரும், என்ன நோக்கி வரும், அதனால நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு லைப்ரரியில உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்க வேலை இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு உங்களை நோக்கி ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அப்படின்னா நீங்க எப்ப அந்த பக்கம் திரும்புறீங்களோ, நீங்க எப்ப அந்த பக்கம் நீங்க அதை நோக்கி வர ஆரம்பிக்க போறீங்களோ, அப்பதான் இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு தேவையான இந்த ப்ரிப்பரேஷனே. சரியா? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உட்கார்ந்து இருக்க இடத்துல இப்ப நான் மூவ் ஆயிட்டு இருக்கேன், பேஸ்ல நான் மூவ் ஆகுறது, இட்ஸ் லைக் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் யூ. உங்களை நோக்கி அது வந்துட்டு இருக்குது. ஆனா அது நிறைய டைம் லக் தான். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு சாதகமா இருந்ததுன்னா அது உங்களுக்கு லக். ஆனா அப்படி கிடையாது. லைஃப்ல உங்களுக்கு சக்சஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களோட இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு சக்சஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த சக்சஸ் நோக்கி எப்ப நீங்க மூவ் ஆக ஆரம்பிக்கிறீங்களோ, மூவ் ஆக ஆரம்பிக்கிறது அதுதான் உங்களோட பர்சனாலிட்டி. மூவ் ஆக ஆரம்பிச்சு அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அப்பதான் நீங்க ஃபீல் பண்றீங்க, ஓ ரைட், நான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன், கொஞ்ச தூரம் தான் நான் அதை நோக்கி போயிட்டு இருக்கேன், மூவிங் டுவர்ட்ஸ் இட். சோ அதை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு கட்டாயம் தெரியும் when, because I'm searching the opportunity. சரியா? It's not only you search everything, you search the opportunity and you feel that it is all coming it is not that it is coming towards you, you are going towards it. It's very important that you are going towards it, and when you go towards it you will have the feel of it. இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க என்னன்னா எல்லாரும் நீங்க நினைக்கிறீங்க நிறைய பசங்களுக்கு எனக்கு சக்சஸ் வருமா வராதா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல அப்படின்றது நிறைய பேர் தெரியல. பிகாஸ் they all feel that இந்த மைக்ல பேசினா எப்படி எல்லா இடத்துலயும் மைக்ல பேசுறப்ப எல்லா இடத்துலயும் கேக்குறப்ப இப்போ உங்களுக்கு தெரியல எங்க இருந்து சவுண்ட் வருதுன்னு தெரியுதுல. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பெரும்பாலும் எல்லாருக்குமே இருக்கிற இந்த ஃபீல் மைக்ல பேசுற மாதிரியான பர்செப்ஷன் தான். ஆனா அப்படி கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றது மைக்ல பேசுற மாதிரினா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஓ நம்ம பக்கத்துல இடத்துல இருக்கோம், கேட்கிற அந்த ஸ்பீக்கர் பக்கத்துல இருக்கோம், இல்லைன்னா இந்த இதுக்கு பேர் தான் சியூடோ ஆஸ்பிரேஷன்னா ஸ்பீக்கர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஓ ஆள் பக்கத்துல இருக்கிறார் அப்படின்னு. அப்படி கிடையாது. நிறைய பேர் அதனால என்ன பண்றாங்கன்னா,
இவங்க ஸ்பீக்கர் சவுண்டை கேட்டுட்டு இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ நான் உங்கள் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு. ஆனால் ஸ்பீக்கர் இல்லாமல் கேட்டால் இதுதான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸோட இன்னைக்கு இருக்கிற இந்த ட்ரெண்ட். சரியா? இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை ஓப்பன் பண்ணுங்க. சரியா? கண்ணை ஓப்பன் பண்ணுங்க. இதான் ரியாலிட்டி. சரியா? இப்போ ஆர் வி டுவர்ட்ஸ் இட் அப்படின்னு பார்த்தா we feel, I say that for all the competitive exams, the attitude is, since the speakers are surrounded, you are not able to identify where is the source அப்படின்னு, where is the source of opportunity, எந்த இடத்துல அது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு. இந்த ஸ்பீக்கரில் எல்லா இடத்துலையும் கேட்குற மாதிரி sometimes it can be a disturbance also. Sometimes it is again the disturbances, noises, or rather distraction, or rather aspiration focused இல்ல, aspiration focused இல்ல. சரியா? aspiration focused இல்ல. you feel that சுத்தி இருக்கிறது எல்லாமே உங்களோட aspiration அப்படி நினைச்சீங்கன்னா it is not a point again. you will not run towards anything. you require to identify, as அந்த honeybee identify பண்ண மாதிரி, search பண்ண மாதிரி, you have to identify from where it is. நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே இருக்கிற ஒரு அந்த கார்னரில் இருக்கிற ஒரு பேசுகிறப்ப ஐ திங்க் வாலண்டியர்ஸ் கேன் கெட் பேக் டு அவங்க பேசினப்ப உங்களுக்கு தெரிந்திருக்கும், நான் பேசி உங்கள் பக்கத்தில் வரும்போதே தெரிந்திருக்கும் that I'm coming towards you. ஃபீல் இருந்ததில்லை. அண்ட் அந்த கார்னரில் பேசினவருக்கும் இந்த கார்னர் இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக அது தூரமாக தான் இருந்திருக்கும். என்னோட பர்சனாலிட்டி அப்படி தான் இருந்திருக்கும். I'm at that corner. When I'm seeing the opportunity, அந்த கார்னரில் I should move towards ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. என்னோட பர்சனாலிட்டி அங்கே உட்காந்துருக்கு. நான் ட்ராவல் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் அதுதான். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே உட்காந்துருக்க அந்த பர்சனாலிட்டியை விட்டுட்டு இங்கே உட்காந்துருக்க பர்சனாலிட்டி அவரோட டிஸ்டன்ஸ் பார்த்துக்க வேண்டியது. அந்த கார்னரில் உட்காந்துருக்காரு, அவர் ரொம்ப பக்கத்தில் உட்காந்துருக்காருல, அவரை பார்த்து ஓ அப்படின்னு. ஆனால் இந்த டிஸ்டன்ஸை மைண்டில் வச்சுக்கிறதே இல்லை. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் why you don't raise up, why you don't raise up the level they expect அப்படின்னு. you are trying to compare or you are trying to see that you don't ascertain. நீங்க ascertain பண்றது இல்ல எந்த பொசிஷன்ல நீங்க உட்கார்ந்திருக்கீங்க அப்படின்னு, எந்த பொசிஷன்ல நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு. அது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா இருக்கட்டும், நாலேஜ் குவாலிஃபிகேஷனா இருக்கட்டும், இல்ல உங்களோட என்ன குவாலிஃபிகேஷன், உங்களோட இன்டெலெக்சுவல் குவாலிஃபிகேஷனா இருக்கட்டும், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்றது உங்களால் ascertain பண்ண தெரியல உங்களுக்கு. காரணம் you think ஓ ஐயோ எல்லா இடத்துலையும் கேட்குது அப்படின்னு. எங்கே போகிறது, இங்கே போகிறதா, இங்கே போகிறதா, அங்கே போனால் ஸ்பீக்கர் தான் இருக்கும், அங்கே போனால் ஸ்பீக்கர் தான் இருக்கும். நான் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஐ ரிக்வயர் சென்ஸ் தட் நவ் என்னோட சென்ஸ் ஆஃப் சர்ச் ஐ ஷுட் சி தட் வே ஷுட் ஐ மூவ் டுவர்ட்ஸ். அப்படி சர்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பர்சனாலிட்டி சர்ச் பை யுவர் செல்ஃப். இட்ஸ் அ பர்சனாலிட்டி சர்ச். அப்படி ஒரு சர்ச் தான் ஹையர் லெவலில் இருக்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் தேர் ஆல் மேக்கிங் இட். அதர்வைஸ் இந்த கிளரிக்கல் எக்ஸாமினேஷனில் உங்கள் ஸ்பீக்கருக்கும் நீங்கள் இருக்கிற பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, எல்லாருக்கும் பக்கத்தில் இருக்குது, எல்லாருக்குமே பக்கத்தில் இருக்குது. அங்கே அந்த ஸ்பீக்கர் கிட்ட போய் நின்றுப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் கிடைக்கிற வேலைன்னா ரைட் ஓகே, சவுண்ட் வர பக்கம் போங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் அந்த ஸ்பீக்கர் கிட்ட போய் நின்றுப்பீங்க. கிளரிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபைன், யூ வில் கெட் இட். No great travel, not a great travel. You have a great travel towards moving towards that corner. அங்கே தான் இருக்குன்னு. எனக்கெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் அந்த கார்னரில் உட்காந்துருந்தார்ல, என்னையெல்லாம் ரூமில் வெளியில் வச்சு இங்கேருந்து காஷ்மீரில் நிற்க வச்சிட்டாங்க. புரியுதா? என்னோட பர்சனாலிட்டிக்கு எனக்கு இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, சவுண்டு கன்னியாகுமரின்னு வச்சுக்கோங்களேன், நான் இருந்தது ஐ வாஸ் இன் காஷ்மீர். உங்களை மாதிரி இங்கே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் இல்லை, இல்லைன்னா ஒரு 50 மீட்டர்ஸில் இல்லை. For my personality, for my dyslexic personality, my opportunity was, the direction was in Kanyakumari. It is in at the Cape Cameronல இருக்கு. நான் உட்கார்ந்து இருக்கிறது அந்த காஷ்மீரில் உட்காந்துக்கிட்டு அங்கே இருந்து I have to travel all the way to search and to walk and to run and to move on, to swim, everything. I have to do everything. I have to do everything and reach this Cape Cameron because I know where I want to go, what to search for, what to look for, what to aspire for அப்படின்னு. அப்படி aspire பண்ண ஆரம்பிச்சு தான் இந்த எக்ஸாமில் I am able to score
in a very easy way. It's not a very big attitude. It's not a very big attitude, I'm telling you. It's not a very big again, the scale up. Yanaka, the only feel, as Honeybee felt, I felt, yes, I'm sitting in that corner, my opportunities are in that corner, so now on the corner, in the corner travel pandradhukku, I should take my time. Till the time, I should work for it. I should work towards it. Work for it, work towards it. And sense it. Yes, I'm moving towards it also. I'm moving towards it. உங்களுக்கு கிட்ட போக போக டாப்லர் எஃபெக்ட் சொல்லுவாங்க அது பேரு. நீங்க சோர்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கீழ கிட்ட போக போக உங்களுக்கே ஃபீல் இருக்கும், கான்ஃபிடென்ட் இருக்கும். உங்களுக்கே ஃபீல் இருக்கும், கான்ஃபிடென்ட் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் கான்ஃபிடென்ட் இல்லாம போறதுக்கு காரணம் ஸ்பீக்கர் கிட்ட போயிட்டு அங்க போய் ஆள் தேடுறது. ஐயோ நான் ஒரு ஆளு நினைச்சிட்டேன் அப்படின்னு. ஸ்பீக்கர் கிட்ட போய் யூ கோ அண்ட் ஸ்டாண்ட் ஸோ அந்த சோர்ஸ் ஆஃப் த சவுண்ட்ல போய் ஸ்பீக்கர் கிட்ட போய் நின்று யூ சர்ச் பார்த்தா அது ஸ்பீக்கர் இது சே ஏமாந்துட்டுமே அப்படின்னு. ஸோ this is how the present generation that you have to feel and sense and move towards it. Then your search will be the best search. One day this world should search your personality. It's not that you always search. You always search, okay? The others should search your personality. And with this below average, social scale up, school dropout, dyslexic, படிப்புக்கு உதவாக்கற படிப்பு வராதுன்ற ஒரு உதவாக்கற தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். படிப்பு வராதுன்ற உதவாக்கற தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் ஏன் பேசுறேன் அப்படின்றதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னோட சக்சஸ் ஃபெயிலியர்ஸ்க்கு சப்ஸ்டான்சியேஷன் இருந்தது இல்ல. அங்க இருக்கிறப்ப எனக்கு தெரியும் each and every time when I proceed I know that there are so many obstacles. அங்க இருந்து தெரியும் இந்த பெஞ்ச் தாண்டணும் அந்த தாண்டணும் இது தாண்டணும் அப்படின்னு. நான் அப்படியே I can't straight away walk in. அங்க இருந்து இங்க அந்த இடத்துக்கு போனா தெரியும் எனக்கு இவ்வளவு obstacles இருக்கு. And there are so many obstacles again where I have to cross. It's not a smooth walk through. I know that every time okay இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க இடிச்சுப்பேன்னு தெரியும் எனக்கு. So மறுபடியும் again I have to climb up again I have to get down, again I have to climb up, again I have to get down. So each and every time ups and downs, but I know that I'm moving towards it. I know that though I'm down, again up, again down, I know that I'm moving towards it. And the sense of feel. Competitive exams la அப்படிதான் failures வந்தப்பெல்லாம் கூட yes I'm moving towards it, though I fail I'm moving towards it for the factors which I'm searching for it, and I know that I will reach, and the destination வந்ததுக்கு அப்புறமா zero. Yes I know, and that's how UPSC or TNPSC Group 1 searching your personalities. Then it is your score again. It is not that comparing other scores. அங்க உட்கார்ந்திருக்கவருக்கு மேபி டிஸ்டன்ஸ் 3-4 மீட்டர் தான் இருக்கும். நடுவில் உட்கார்ந்துட்டு இருக்கவருக்கு டிஸ்டன்ஸ் ஒரு 20 மீட்டர் இருக்கும். இங்க உட்கார்ந்திருக்கவருக்கு டிஸ்டன்ஸ் 40 மீட்டரா இருக்கும். அங்க உட்கார்ந்திருக்கவங்களுக்கு 50 மீட்டர், அதுக்கு வெளியே இருக்கவங்களுக்கு 100 மீட்டரா இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்கேல் அப் தான். திஸ் இஸ் ஆல் required for a competitive exam in the UPSC. And this scale up only made me that to score higher. It's a score for me. It's not for this examination. In the exam la all India topper வரதுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஸ்கேல் பண்ணது தான். இன்னைக்கு உட்கார்ந்திருக்க எல்லாரும் இங்க உட்கார்ந்திருக்க எல்லாரும் you're all in a big school, big college. You're all very near. இருந்தாலும் ஸ்பீக்கர்ல கேக்குறது. ஸ்பீக்கர்ல கேக்குற மாதிரி தான் you all hear it in the speaker. And that's why you feel that though you feel you are very near, but you are not able to. The pseudo aspiration, pseudo opportunity identification. So adula irundha velila vandita now look for your personality and look for the values which you wanted and gain for it, gain your knowledge, information, process it and move towards it. Any examination, I'm damn sure enala mudiyum appadina the school dropout, average school dropout, below average school dropout, dyslexic, if I can able to make it in the examination la நீங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு டெமோ காமிச்சது. இந்த டெமோ I think this is again which I've used it in a very big forums actually, but இங்க யூஸ் பண்ணது
This is the first time I've used it in a very limited scale actually in the complex exams. So it had a great opportunity really to get you make and feel also where you are. இதில் உங்களோட வெளி தோற்றத்தை வச்சு உங்கள் ஸ்டேட்டஸை வச்சு உங்களோட உங்களோட எக்கனாமிக் குவாலிஃபிகேஷன், சோஷியல் குவாலிஃபிகேஷன், பொலிட்டிக்கல் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸையும் அஸ்பயர் பண்ணாதீங்க. ஒன்லி யுவர் பர்சனாலிட்டி குவாலிஃபிகேஷன். பர்சனாலிட்டி குவாலிஃபிகேஷனுக்கு வேலையை தேட ஆரம்பிச்சிங்கன்னா you will identify that where you want to go, how you want to go, and are you really going it or not அப்படின்ற அசஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கே தெரியும். You don't want to ask someone. You don't want to ask someone. Like இந்த காதை வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு காது எதுக்காகனா to feel the sense of direction, the distance of the direction. அதெல்லாம் ரெண்டு காது. இந்த ஒரு காதை மூடிட்டு நீங்கள் காதை நல்லா இப்படி வச்சு கேட்டு பாருங்க, இப்படி வச்சு கேட்டு பாருங்க சும்மா. You now see, don't close again. Keep it like this again. இப்படி வச்சு கேட்டு பாருங்க. இப்படி வச்சு கேட்டு பார்த்தீங்கன்னா சென்ஸ் கண்டுபிடிக்கிறது, சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு காது சத்தமா கேக்குதா? இப்படி வச்சு கேட்டா சத்தமா கேக்குதா? மொத்தமா கேக்குதா? நார்மலா கேக்குதா? சத்தமா கேக்குதா? எஸ் ஆர் நோ? சத்தமா கேக்குதா இல்லையா கேட்டேன். எஸ் எல்லாரும் உங்களுக்கு ஆன்சர் தானே கேக்குறேன். சத்தமா கேக்குதா? இப்போ இதை விட்டு கேளுங்க. இப்ப கேக்குறதுக்கும் சத்தமா கேக்குதா இல்லையா கேக்குறேன். எஸ் எஸ். This is how. So the attention also. So that's how again. So personality preparation is also more important that you make it extra tuned also. That's how this competitive exams are all about it. அதில் UPSC எடுத்துக்கிட்டிங்கன்னா prelims, mains, interview. Prelimsல ரெண்டு பேப்பர் இருக்கு. GS paper 1 and CSAT. நிறைய பேருக்கு CSATனா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they think that CSATல mental aptitude அப்படின்னு, it's a clerical aptitude or a logical aptitude. அது அப்படி கிடையாது. GSல ஸ்கூலில் படித்தது தான். நீங்கள் என்ன ஸ்கூலில் படிச்சிங்களோ, சோஷியல் சயின்ஸில் என்ன படிச்சிங்களோ, சயின்ஸில் என்ன படிச்சிங்களோ, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அண்ட் ஹிஸ்ட்ரியில் ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அண்ட் தி ஜியாகிரஃபி, இந்தியன் ஜியாகிரஃபி, வேர்ல்ட் ஜியாகிரஃபி, இதெல்லாம் ஸ்கூலில் படித்தது. சோஷியல் சயின்ஸில் பாலிட்டி, எக்கானமி எல்லாத்தையும் ஸ்கூலில் படித்த அதே அண்டர்ஸ்டாண்டிங் தான், நாலேஜ் கண்டென்ட் தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரீடிங்கு, வேறு ஒன்றுமே இல்லை. ஜிஎஸ் ஏன்னா ஸ்கூலில் ஏன் அதை பேசிக்ஸாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்காக வச்சுருக்க ஃபண்டமெண்டல்ஸ். சயின்ஸ் ஓரியன்டேஷன் இருக்கணும், ஜியோகிராஃபிக்கல் ஓரியன்டேஷன் இருக்கணும், பொலிட்டிக்கல் ஓரியன்டேஷன் இருக்கணும், எக்கனாமிக் ஓரியன்டேஷன் இருக்கணும், கால்குலேஷன் ஓரியன்டேஷன் இருக்கணும். மேத்ஸ் உங்களை போட சொல்கிறது உங்களை வெறும் ஃபார்முலாக்காக இல்லை, மேத்தமேட்டிக்கல் ஓரியன்டேஷன். சயின்ஸ் அப்படின்றது வெறும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கிடையாது, சயின்ஸ் ஓரியன்டேஷன். ஏன் இந்த ஒயர்லெஸ் மைக்லேருந்து பேசினா சவுண்ட் எப்படி போகுது? இதுவும் ஒயர்லெஸ் தான், என்னோட மொபைலும் ஒயர்லெஸ் தான், VLAN-ம் ஒயர்லெஸ் தான், WLAN-ம் ஒயர்லெஸ் தான், எல்லாமே ஒயர்லெஸ். ஆனால் ஃப்ரீக்வன்சி வேற வேற. இது பேசிக் ஃபிசிக்ஸ். இது ஆக்சுவலாக இல்லைங்க. ஐயோ எப்படிங்க ஆச்சரியமாக இருக்குது. ஊர்லேருந்து யாராவது ஒரு நம்ம எவனா ஒரு கிராமத்துலேருந்து கூப்பிட்டு வந்தால் பார்த்தியா இதுலேருந்து எப்படி போகுது பார்த்தியா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டு ஏமாத்துறது இல்லை. யூஆர் ஆல் பேசிக்கலி யூ ஆர் பீன் கிவன் த பேசிக் நாலேஜ். அந்த பேசிக் நாலேஜை கொஞ்சம் ஹையர் லெவலில் டெஸ்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஹையர் லெவலில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சயின்ஸ் ஓரியன்டேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு. அண்ட் அது பாலிட்டி, பிரசிடென்ட் யார், பிரைம் மினிஸ்டர் யார், என்ன பண்ணுறாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யார், அவங்கெல்லாம் அவங்க வேலை என்ன, ஜுடிஷியலோட வேலை என்ன, எக்ஸிக்யூட்டிவோட வேலை என்ன, லெஜிஸ்லேச்சரோட வேலை என்ன, ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு, MP என்ன பண்ணணும். ஸோ ஆல் தீஸ் ஆர் ஆல் த பேசிக் நாலேஜ் விச் யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டடீட். இட்ஸ் நாட் அ நியூ ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் இங்கே அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எல்லா இன்ட்ரெஸ்ட்டையும் திரும்ப உங்களுக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான். ஏன்னா நீங்கள் டிகிரி படிக்கிறப்பவே இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் போயிருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு சயின்ஸ் பிடிக்காமல் இருக்கும், காமர்ஸ் எடுத்திருப்பீங்க. என்ன உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி பிடிக்காமல் இருப்பீங்க, சயின்ஸ் எடுத்திருப்பீங்க. ஏதோ ஒன்று பிடிக்கலன்றதுக்காக ஏதோ ஒரு குரூப் எடுத்திருக்கீங்க. பிடிச்சி எடுத்ததை விட பிடிக்காது ரைட்டு இதில் போய் மாட்டிக்கூடாது, இல்லை இது வராது அப்படின்னு நம்மளுக்கு எடுத்த சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எது வராதோ அதை மட்டும் எடுக்கிறது இல்லை, எதெல்லாம் வரும் அப்படின்றத வச்சு எடுக்கிறது இல்லை.
எது வராதோ which we don't prefer அதெல்லாம் அவாய்ட் பண்ணி இப்போ இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் அந்த மாதிரி சாய்ஸே இல்லை. யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி அன் ஆல்ரவுண்ட் பர்சனாலிட்டி. உங்களோட நாலேஜ் வந்து இந்த ஸ்பீக்கரில் கேட்குற மாதிரி தான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் 360 டிகிரி ப்ரொஃபைலிங் அண்டர்ஸ்டாண்டிங் அகேன். ஸோ தட் இஸ் வை தே ஹேவ் அ ஜிஎஸ் பேப்பர். அந்த சிசாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங். முன்னாடிலாம் பர்சனாலிட்டி டெஸ்ட் எல்லாம் மெயின்ஸில் இருந்து இன்டர்வியூவில் இருந்து நாங்கள் கேள்வி கேட்குறப்ப கலெக்டராக இருக்கீங்க, உங்களை யாராவது ஒரு பெரிய கும்பல் உங்களை நோக்கி வருது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரியா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் நான் கன்று வச்சுருக்கேன், அவங்க வரவங்களெல்லாம் டம் டம்னு சுட்டுருவேன். எத்தனை படத்தில் பார்த்துருக்கோம், எத்தனை ஹீரோ படத்தில் என்னோட ஹீரோ படத்துலலாம் பார்த்துருக்கோம். அவர் வந்து எத்தனை பேர் அடிக்கிறாரு, அவங்கள எல்லாம் நோக்கி வந்தாங்கன்னா அவர் 10 பேர் 20 பேர் அடிக்கிறாருல, நான் எத்தனை படத்தில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சினிமேட்டிக் ஆன்சர் இல்லை இது. இட்ஸ் நாட் தட் யூ ஷோ யுவர் ஹீரோயிசம் லைக் பீப்புள் கமிங் டுவர்ட்ஸ் யூ. ஒரு கலெக்டாக ஒரு மாப் வராங்கன்னா உங்களை அடிக்கிறது அப்படின்னு. தெர் ஆர் அகெயின் தட் யுவர் சென்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். எதுக்காக வராங்க மாப்? டெசிஷன் மேக்கிங். அடிக்கிறதா வேண்டாவா, இல்லை அவங்களோட பேசுறதா வேண்டாவா, என்னத்துக்காக? டெசிஷன் மேக்கிங், கம்யூனிகேஷன். அவங்களோட பேசுனா நீங்கள் எப்படி என்ன பேச போறீங்க அப்படின்றது. ஸோ நாங்கள் இதை மெயின்ஸில் இன்டர்வியூவில் டெஸ்ட் பண்ணுறத இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிலிம்ஸ்லேயே டெசிஷன் மேக்கிங், காம்ப்ரஹென்ஷன், கம்யூனிகேஷன், மென்டல் எபிலிட்டி எல்லாத்தையுமே ப்ரிலிம்ஸில் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யூபிஎஸ்சியில். அது பேர் சிசாட்னு, சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு. ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸில் மறுபடியும் அந்த 9 பேப்பரில் லாங்குவேஜ் விட்டுருங்க. இங்கிலீஷு, உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ், எனி இந்தியன் லாங்குவேஜ், அது 2 பேப்பரை விட்டுட்டு மிச்சம் 7 பேப்பரில் ஒரு ஆப்ஷனில் ரெண்டு சப்ஜெக்ட், விருப்ப பாடம்னு ஒன்று எடுக்கணும். அந்த விருப்ப பாடத்துக்கு 2 சப்ஜெக்ட் இருக்குது, ரெண்டு பேப்பர் இருக்குது. அது 2 பேப்பர் தவிர்த்து மற்ற 4 பேப்பர் ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் ஜிஎஸ் என்ன படிச்சிங்களோ அதை அவங்க எலாபரேட்டாக 4 பேப்பரை கேட்குறாங்க. ஸோ தட்ஸ் 4 பேப்பர், ஜிஎஸ் 4 பேப்பர். ஸோ 6 பேப்பர் முடிஞ்சது. ஒரு பேப்பர் எஸ்ஏ பேப்பர். எஸ்ஏல ஏதாவது ஒரு டாப்பிக்கை கொடுத்து என்ன ஏதாவது ஒரு டாப்பிக்கை கொடுத்து இப்போ நீங்கள் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க லைக் டியூரிங் சைக்ளோன், டியூரிங் ஃப்ளட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃப்ளட்டை பற்றி என்ன எழுதுவீங்க, என்ன அபிப்பிராயம் இருக்குது உங்களுக்கு, ஃப்ளட்டை நீங்கள் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கீங்க, எதுக்கு இந்த கேள்வியை கேட்குறாங்க அப்படின்றத ஒரு டாப்பிக்கை கொடுத்து ஸ்பெஷலைஸ்டாக உங்களோட பர்சனாலிட்டியை ஓரியன்டேஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு எஸ்ஏ பேப்பர் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூவில் பர்சனாலிட்டியில் 275 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து தேர் டெஸ்டிங் எக்ஸ்க்ளூசிவ்லி யுவர் பர்சனாலிட்டி. இவ்வளோ நேரம் நாங்கள் இவ்வளோ நாள் பேப்பர்லேயும் நீங்கள் எழுதுனதையும் பார்த்தோம், இப்போ உங்கள் மூஞ்ச பார்ப்போம் அப்படின்றதுக்காக இல்லை. ஓ அப்பா சூப்பர் கையெழுத்து, இப்படி ஒரு கையெழுத்து இருக்கிற ஒரு ஆள் ஐஸ்வர்யா ராய் மாதிரி அந்த பொண்ணு இருக்கணும். இப்படி ஒரு கையெழுத்து இருக்கிற ஆள் he should be a personality of நம்ம அமிதாப் பச்சனோட பையன் இருக்கான்ல அவனை மாதிரி இருக்கணும் அப்படின்னு, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹிந்தி ஹீரோவோ இல்லை சூர்யா மாதிரி இருக்கணும், இல்லைன்னா விஜய் மாதிரி இருக்கணும் அப்படின்னு, அவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படின்னு கையெழுத்தை பார்த்து உங்கள் கையெழுத்தை பார்த்த அவங்க உங்கள் மூஞ்ச பார்க்கறதுக்காக கூப்பிடல. அவங்க பார்க்க இப்படி ஒரு எழுதின பையன் நல்லா எழுதியிருக்கான், சரி இப்போ அடுத்தது அவங்களுடைய பர்சனாலிட்டியை பார்ப்போம். அவங்களோட பர்சனாலிட்டி பார்க்குறதுன்றது இப்போ என்ன பர்சனாலிட்டி பார்க்குறதுன்றது இப்போ நிறைய ஸ்கேனிங் மிஷின்லாம் எம்ஆர்ஐ மிஷின்ஸ்லாம் நிறையா வந்துருச்சு. எம்ஆர்ஐ ஸ்கேனிங்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பர்சனாலிட்டி அசஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மிஷின் இருந்து வச்சிங்களேன். தம்பி வாங்க இந்த மிஷின் முன்னாடி நில்லுங்க, நீங்கள் நல்லவராக கெட்டவராக மிஷினே கண்டுபிடிச்சிரும். முன்னாடி நின்னீங்கன்னா ஸ்கேன் பண்ணி நீங்கள் நல்லவராக கெட்டவரா, எந்த சுச்சுவேஷனில் டெசிஷன் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு ஸ்கேனிங் பர்சனாலிட்டி ஸ்கேனிங் மிஷின் வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூபிஎஸ்சிக்கு உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு வேலையாக இருக்காது, நீங்களும் வாய திறக்க வேணாம். ரொம்ப சீரியஸாக ஏன்னா மிஷின் வந்து சீரியஸாக இருந்தால் நிறைய ஸ்கோர் கார்டும் அப்படின்னு நீங்களும் என்ன பண்ணீங்க மூஞ்செல்லாம் சீரியஸாக வச்சுக்கிட்டு மிஷினுக்கு ரியாக்ஷன் கொடுப்பீங்க. ஆனால் இப்போ உங்களோட பர்சனாலிட்டியை அங்கே தே டெஸ்டிங் பை தி ஹியூமன் பீயிங். தே டெஸ்ட் யுவர் பர்சனாலிட்டி. உங்கள் பர்சனாலிட்டியை உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு இல்லை, உங்களோட உரையாடி கான்வர்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு என்ன நினைக்கிறீங்க, இதை என்ன ஃபீல் பண்ணுறீங்க, எங்கேருந்து வரீங்க, ஏன் வரீங்க, அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ நீங்கள் உங்கள் அப்பா அம்மா இவ்வளோ போர் பேக்ரவுண்டில் இருக்காங்க, எப்படி உங்களுக்கு இந்த ஆசை வந்துச்சு, ஏன் இந்த இடத்துக்கு வரீங்க, வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட பேசி அவங்க என்ன பண்ணுறாங்க. குவிஸ் கொஸ்டின் கிடையாது. அப்துல் கலாம் எப்போ செத்தாரு, சரியா, இல்லை டேட் ஆஃப் டெத் சொல்லுங்கள். அப்துல் கலாம் எப்போ அவரோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். அவர் எழுதின புக்கில் 4வது பேசேஜில் 3வது லைனில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு அந்த மாதிரி கேட்குற ஒரு குவிஸ் காம்படிஷன் கிடையாது இது, சரியா. அதனால் டோன்ட் திங்க் தட் தி இன்டர்வியூ இஸ் அ பர்சனாலிட்டி டெஸ்ட் அகேன். அப்படி ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறது மூலியம், உங்கள்கிட்ட உரையாடுறது மூலிமா
they are testing your personality and அதுக்கு ஒரு ஸ்கோர் போடுறாங்க. இப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கு நிறைய பேருக்கு பிரச்சனை அங்கே போனதுக்கு அப்புறமா இங்கே இருந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆகிடுறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே இந்த எக்ஸாம்ஸில் இங்கே வந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து பிளாக் வந்துடுது. இது ஒரு பர்சனாலிட்டி பிளாக். இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் இது இன்டர்வியூ பாயிண்ட். இங்கே வரைக்கும் அடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஏன்னா மனப்பாடம் பண்ணி ஏதாவது ஒப்பேற்றி இங்கே வந்து நின்றுட்டு இங்கே வந்து நின்னதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியல இப்படி ஒரு பிளாக் இருக்குன்னு. இருந்தாலும்ன்றாங்க. அதுக்கப்புறம் அவன் இப்படி போகிறதுக்கே கஷ்டப்படுறான். ஏன்னா இட்ஸ் அல்டிமேட்லி த பர்சனாலிட்டி டெஸ்ட். இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்குன்னா நான் என்ன பண்ணணும், மறுபடியும் திரும்ப மேலே ஏறணும்ல, ஏறி அந்த சைடில் போகணும். அதில் பர்சனாலிட்டியில் நிறைய பிளாக் இருக்குது. இதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறமா. ஸோ ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு when I started aspiring and searched and aspiring for this examination, I felt I am preparing my personality. When I prepare my personality, I know that இது கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலும் சரி, ப்ரைவேட் ஜாப் கிடைச்சாலும் சரி, சரியா, எந்த ஜாப் கிடைச்சாலும் அதில் now I have prepared my personality. I will make use of it the best அப்படின்னு. ஸோ அதனால இதை வந்து ஒரு பர்சனாலிட்டி ப்ரிப்பரேஷனாக எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகிருந்தா கூட I would have become an entrepreneur with this knowledge, or rather the attitude, not with the knowledge rather. In the attitude, I would have scaled up in any private job. I know that. I have been offered also after this scoring this examination. So that is all. அப்படி ஒரு personality preparation இருந்ததுன்னா இந்த examination or any examination which you think the greatest one, ஏன்னா உங்களுக்கு ஆளாளுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அது ஐஏஎஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் யூபிஎஸ்சி சிவில் ஜாப்ஸாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் டெப்டி கலெக்டராக இருந்தாலும் சரி, all are very simple formula. Prepare your personality, you will have that. So search, and now I said not you will score in terms of paper, rather score again, it is in terms of your personality. That's what I felt. And ஒரு below average என்னோட சர்ச்சே அவ்வளோ ஹை லெவலில் இருந்து அதை ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருந்ததுன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே you're all I know that by your face and by your brought up, you are on the upper scale. So now you are sitting very near. Don't lose the opportunity. Reach as quick as possible. Yeah. Good afternoon, sir. Very good afternoon. Sir, current GST rates have been applied for some of the goods and services right now. So the previous rates and the laws which have been applied before, so did we accept the question from the current situation or from the back situation? Because these rates come just recently before 2 days. So those are useless or worthless? Sit up. See, here, this question is actually for any knowledge. Remember that for any competitive exams, for any knowledge, there are two sides of it. Actually, if you have front part and the back part, so like you can identify people by looking at back. நீங்க ரெகுலரா ஒரு ஆளை பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், அவரை பின்னாடி பார்த்துட்டு அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியா. You can look at him anytime in any direction. You can look at him in any direction, like சைடுல பார்த்தாலும் சரி, நீங்க நேரா பார்த்தாலும் சரி, முன்னாடி பார்த்தாலும் சரி, பின்னாடி பார்த்தாலும் சரி. அந்த மாதிரி இங்க information அப்படின்ற ஒன்று for any fundamental knowledge, you have two sides of it actually. And the two sides of it is very simple. One, the basic knowledge. Whatever you have so far prepared in terms of GS. The second knowledge, any basic knowledge will have a development of it actually. So development, even for history, though it's a past actually, அதுக்கும் development இருக்கு. இப்போ 1000 years of யார் celebrate பண்ணுவோம்? 1000 years யார் celebrate பண்ணுவோம்? ராமானுஜர் இருக்கு. அவருக்கு இந்த அவருக்கு தனியா ஒரு டெம்பிள் இருக்கு. யாரோட ஸ்ரீமத் தோர். So ராமானுஜர் எங்க போறாரு? எங்க போறாரு? So 1000 years முன்னாடி நடந்த விஷயம். ஆனா இப்போ அது current affairs. Since we are celebrating 1000 years, it's a current affair actually. So it is again for any knowledge you have an updation. And the updation he is asking question that from what point of the view which they are asking. So it is actually the information remember that for any question, sense of asking or the orientation of asking question, it is actually a fixed orientation. It is not that
many times I said in the competitive exams, we are all scared of information because when we read it, what they are going to ask about it. The first scare or a scare, the scare is all about it. What question they are going to ask about? Ask in this, they are going to ask about it. When I read everything. I read from the passage, full stop. I give importance to everything, from the the and to the full stop, and gather everything, and feel that but the competition of any competitive exams, that they don't have orientation of asking question in everything, because I said this is not the qualifying examination. Like when you score 35, you are passed. Or when you are scoring 40 or 60 again, qualifying that to get through competitive examination. So in this competitive examination, the sense of or the orientation of asking question, whatever you are asking that, how will the question will be asked in GST? The basic question, GST goods and service tax actually. Adula taxation structure, basic 2 parts, direct taxes, indirect taxes. But people doesn't know GST direct tax and indirect tax are. And the GST who are all involved in GST. And he is asking about which rate they will ask about it. It is not a question of dilemma that what they will ask. They are very clear about asking question. Misperception general misperception on the misperception what will the questions are. Misperception, the questions are. And that is why it's very important that as you will ask me again that whether they will ask this rate or that rate, that again, any rate finalized, legally finalized and published. Legally finalized and published again, that is an authentic data. If it is factual data, the authentic data is nothing but the legal data finalized again, because the Parliament has approved. The Parliament has to approve it, and also that it has to be passed by the state legislature and accepting it, and there is a final rate. And that rate will be the question rate. Until then, they will ask you that if the rate is the other rate is the other because it's a factual question. It's a factual question. It's not a subjective question. In the factual question, not of a dilemma that either maybe interview high percentage, but after a moderation, they reduced it, or rather they moderated it. Interview maybe factual process information process information interview rate, but after deliberation, basic indirect taxes. When the higher proportion of indirect taxes, it's actually an impact on the common man. So legislature, the central union legislature felt, Parliament people members in common man rate reduce interview the point preparation point of view. Not that the rate for the prelims actually, or for an objective question point of time. So that is all. That's why I said, when you process the information, you should know that where they will ask these questions. Then you will not be scared about and which orientation. Question in the orientation take for a The next question. Sir, in that only, for child rape came, sir, in that also they have changed a lot of things, and women alternative bill, sir, right now we got. So for that new amendment also came for that, and which is they have contributed to already, so it has 102, and it has exceeded to 104, sir, right now. So these questions when it is coming up, so the child, as well as the child, from how much years it should be studied in the schools and all. So when we are going through the back data, it is taking long years, sir. And like for the women alternative also, she can be able to get the 26 weeks and all the international affairs. So when we are concentrating all of that, previous questions also I have seen, those questions all managed to the current affairs only. In this zone only. But not actually the current affairs, as you say, that it's not actually current affairs. It is to test your basic knowledge that what is the trend? What is the trend of the women development?
and child development. It is not that, for that they are asking data. It is not the factual data they are asking just for the sake of asking. They want to know that to sense that there is a development. For that they are asking data form. Don't think that it's all data that you have to memorize and cram all the data. If the data does not have the validity to process or to get stored for the longer term, all these data will go in fluted. Okay, so don't process the data based on an independent process. You process it along with the basic knowledge, then you will have the utility value to use it at different levels. Whatever data which you are telling, I can use it even in the interview also. Even in the mains also, any human development, I can take use of these data. So that is why I am telling you. Don't restrict your knowledge only to gather the data alone. That will not happen. So you have to gather with the purpose for what for and when we and where we have to make use of it. That's more important. Okay? Sir, 2 questions more, sir. Yeah, I think the others. Used to be 6 or every session. I'll you talk to me in person because others let others also ask questions. Yes. Sir. Yes. Where are the KD done? So you have part of Any other question? Any other question? I know that you all come, many people have come as a spectator here. You prepare idea but I'm telling in general, this is the first time in preparation. Other than பெருசா நம்ம பேசலாம். அதுல உங்களை அசர்டைன் பண்றதுக்காக பேசுறது தான் எல்லாம். அது சம்பந்தமா நான் கேள்வி தான் கேள்வி. I think many people does not have what to ask. தெரியல. அதான் என்ன கேக்குறது அப்படினா என்ன கேட்டா ரொம்ப ஃப்ரீயா இருக்குமா இல்ல அது எப்படி இருக்கும் அப்படிங்கற ஃபீல் வேற இருக்கு. I know that everyone feel that there is no point to ask question. There is no anything to ask question. Maybe you can interact with me through my Facebook page. I have a page, Nandhakumar IRS, and I have a blog for also. V.Nandhu, V.N.A.N.D.H.U, V.N.A.N.D.H.U, V.Nandhu, blogspot.com. I have given all the fundamentals for the examination for both prelims and mains. And V.Nandhakumar IRS profile type also actually. V.Nandhu blogspot or V.Nandhu Google search my blogspot hotspot again and Nandhakumar IRS. So that's more than as a page. I'm uploading all the correct documents. Our data is correct. I'll upload whenever I feel exams. Last year, upload out of my current affairs update, there were around questions of around 28. That's the highest number actually. Last year, update. So every year I do this. So people who follow my Facebook page, they used to get the updates and anyone want to interact, purposeful interaction with me through WhatsApp, they can take my number. But make sure that you are very specific and don't have a general chat. General chat in the sense like hello sir, hi sir. I'm free to chat with you, but people don't want to waste your time and my time also. If you have any purposeful or any doubts again, you can ask with them. So I'm going to take lunch. So I'm don't feel afraid of it just because I said be formal. It's not being formal. It's again being purposeful. Be purposeful. You can interact with me 98 406 37 123 98 406 37 123 123. Yes. So that's all about it. And thank you being here and also listening to me. Any suggestion? I think you can share with the library authorities. They are ready to take your suggestions and feedback. And most welcome for your future interaction. Thank you. All the best.
Thank you. Now we have come to the final part of this session and it is time for vote of thanks. We express our hearty thanks to Mr. Nandhakumar for providing insights to the aspirants. He emphasized on developing in oneself the search attitude of a honeybee. We must not be a mere collector of junk information. Instead, we must know what we really want. Then search, reach, process and gather it in such a way to utilize it in the required form for a longer period of time. He revealed that no matter how much distant your desired destination may be, but do not worry about the obstacles and failures, as long as you are going in the right direction towards your destination. Thank you, sir. We express our gratitude to the Principal Secretary to Government, Department of School Education, for giving us an opportunity to be enlightened, motivated and inspired by the achievers who guide others to become achievers. We thank the Director, Directorate of Public Libraries, the Chief Librarian and Information Officer of ACL, the District Library Officer for their support and encouragement. We thank the Tamil Nadu Virtual Academy and our IT team for the coverage of the program. I thank my colleagues, the aspirants, and all others for directly and indirectly contributing to the success of this event. Thank you, one and all.